श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। उल्लासपल्लवित पालित सप्तलोकी निर्वाहकोरहित नेमकडाक्षलीला श्रीरङ्गहर्म्यतड मङ्गलदीपरेखा श्रीरङ्गराजमहिषीं श्रियमाश्रयामः। श्रीरङ्गराजचरणाम्बुजराजहंसं श्रीमत्पराङ्कुशपदाम्बुजभृङ्गराजं श्रीभट्टनाथपरकालमुखाब्जमित्रं श्रीवत्ससिल्लचरणं यतिराजमीडे। श्रीमद् वेदमार्ग प्रतिष्ठापनाचार्य உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியாய் எழுந்தருளி சேவை சாதித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ யதிகிரி யதிராஜ ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய தனியம் யத்வத்ரீசபதாப்ஜசிந்தனரதம் சம்பத்குமாராபிதாத் ஸ்வாச்சார்யாத்யதிராஜகல்பிதமடே பிரஹப்தாகமத்வயம் நல்லான் வம்சஜமௌத்திகம் பிரதிகரம் ஸ்ரீவைஷ்ணவாராதகம் ஸ்ரீநாராயணலக்ஷ்மணாக்கியயமினம் வந்தே சதாம் ரக்ஷகம்। விரோதோ பூர்வபல்குண்யாம் சிம்மமாசே கிருதோத்யயம் யத்வத்ரீயதிராஜஸ்ரீ ராமாயண நாராயண முனிம் பஜே। சாக்ஷாத் ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனான எம்பெருமானுடைய நிர்ஹேதுக கிருபையினாலும் ஆழ்வார்கள் ஆண்டாள் ஆச்சாருடைய அனுகிரக விசேஷத்தினாலையும் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சார்ய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியா எழுந்தருளி சேவை சாதிக்கும் யதிகிரி நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய திவ்ய கடாட்ச விசேஷம் அடியாகும் திவ்ய ஆக்ஞையும் காரணமாகும் திவ்ய பிரபந்த தாராவில் அடியேனுக்கு லபித்தது திருவாய்மொழி நூற்றந்தாதியிலே 66ஆம் பாசுரம் தொடங்கி 70ஆம் பாசுரம் வரையிலே 5 பாசுரங்கள் அடியேனுக்கு லபித்தது. அடியேன் செய்த பரம பாக்கியம். இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீ யதிகிரி ராமானுஜ ஜீயர் சுவாமிக்கும் மற்றுமுள்ள நிர்வாகத்தர்களுக்கும் அநேக அடியேனுடைய கிருதஜ்ஞார்த்தங்களை தெரிவித்து அநேகம் இதை கேட்போருக்கும் அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்து ஒரு சில விசேஷார்த்தங்களை நாம் அனுபவிப்போமாக. இந்த திருவிருத்தத்திலே இருக்கக்கூடிய ஒரு அர்த்தத்தை சுவாமி ஆச்சாரிய ஹிருதயத்திலே அழிவுநாள் பெருமாள் நாயனார் காட்டுகிறார். அதாவது
இந்த திருவாய்மொழி நாம் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு பதிகமும் 66வது பாசுரம் தொடங்கி 70ஆம் பாசுரம் வரையில் 66ஆம் பாசுரம் 66ஆம் பாசுரம் என்றால் 7ஆம் 10 6ஆம் பதிகம். இந்த 7ஆம் 10 6ஆம் பதிகத்துக்கு சேர இந்த திருவிருத்தம்தான் திருவாய்மொழியாக ஆயிற்று என்பது அழகியமணவாள பெருமாள் நாயனாருடைய ஆச்சாரி ஹிருதயத்திலே முதல் பிரகரணத்திலே 50 51 ஆகிய 2 சூத்திரங்களாலே இயற்பாமுன்னும் வேதத்ரயம் போல பண்ணார் பாடல் பண்புரை செய்கொள் வேதம் போல என்று 50வது சூத்திரத்திலேயும் 51 ருக்கு சாமத்தாலே சரசமாய் கோபத்தாலே பரம்பமா போல சொல்லார் தொடையலிசை கூட்டா அமர் சுவை ஆயிரமாயித்து என்கிற இந்த 2 சூத்திரங்களை உட்கொண்டு நம்முடைய முன்னோர்கள் திருவாய்மொழிக்கும் முதல் நூலான திருவிருத்தத்திலே இந்த பாசுரம் பாசுரத்திலே இருக்கக்கூடிய தாத்பரியமும் திருவாய்மொழியிலே இருக்கக்கூடிய தாத்பரியமும் திருவாய்மொழி நூத்தந்தாதிலே வர வேண்டும். இந்த 3 முக்கோணங்கள் போலே திருவிருத்தம் திருவாய்மொழி நூத்தந்தாதி என்று இப்படி முக்கோணமாக அனுபவித்தால் நடுவிலே 4வதாக ஒரு சதுரத்திற்கு 4 பக்கம் இருக்கும் அல்லவா, அதுபோல திருவிருத்தத்துக்கு அடுத்தபடியாக திருவாய்மொழிக்கு அடுத்தபடியாக திருவாய்மொழி நூத்தந்தாதியினுடைய அர்த்தத்திலே சுவாமி நம்மாழ்வாருடைய நம்மாழ்வாருடைய ஸ்வபாவம். இதற்கு சுவாமி பிள்ளலோகம் ஜீயர் அற்புதமான வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதிலே இந்த பிரபந்தம்தான் எது திருவாய்மொழி நூத்தந்தாதி பிரபந்தம்தான் சரமத்திலே சரமமாயிருக்கும். சரமத்திலே சரமமாய் என்றால் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை அவதாரிகளை முன்னாடி தெரிவிக்கிறார். சரமத்திலே சரமம் அப்படின்னால் சரம பிரபந்தம் என்பது ஆச்சாரியனை திருவரங்கத்தமுதனார் கொண்டாடிய ராமானுஜ நூத்தந்தாதி. அதிலே எம்பெருமானாரை பேசும் இடங்களிலெல்லாம் ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் உட்கொண்டு திருவரங்கத்தமுதனார் ராமானுஜந்தாதி பண்ணார். இதிலே திருவாய்மொழி நூத்தந்தாதிக்கு இன்னும் என்ன ஏற்றம் அப்படின்னால் நம்மாழ்வார் சொல்லிருக்கணும். நம்மாழ்வாருடைய சொல்லுக்கு அர்த்தமாக நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அருளிய வியாக்கியானங்களுடைய விஸ்தீரணமான வியாக்கியானங்களுடைய அர்த்தங்கள் வரணும். பாசுரங்கள் அதற்கேற்றாற் போலே வரணும். அதை தவிர அந்த நம்மாழ்வாரை குறிக்க வேணும். அங்கே ராமானுஜனை குறித்தது போலே இங்கே நம்மாழ்வாரை குறிக்க வேணும் என்கிற ஒரு அற்புதமான ஒரு நிர்பந்தத்தினாலே இந்த அற்புதமான ஒரு பாசுரங்கள் அமையப்பெற்றது. அதிலே அடியேனுக்கு லபித்த 66ஆம் பாசுரம் பாமருவ ஆரமால் குணங்களுடன் ஆமழகு வேண்ட பாட அவத்தை கோமனத்தால் நன்னி அவனை நன்குருகி கூப்பிட்டார் அண்ணரை நன்னார் ஏழையர். இந்த பாசுரத்துக்கு முன்னுரையாக முதல் பாசுரமாக முதல் நூலாக திருவிருத்தத்திலே அனுபவிக்கக்கூடியது 64ஆம் பாசுரம். அதிலே ஈரக்கார் மொழியால் நெறியழுக்காமை உலடந்த திருத்தாளினை நிலத்தேவர் வணங்கும் யாமும் அவர்
வினாயோடு எம்மோட நோந்து கனியின் மயில் கருக்காய் கடிப்பவர் போல் திருநாமச்சொல் காத்தனமே. இந்த திருவிருத்தம் கீழே நம்ம நிறைய அனுபவிச்சுட்டோம். ஆயினும் இந்த திருவாய்மொழிக்கு சேர, திருவாய்மொழி நூத்தந்தாதி பாசுரத்திற்கு சேர அதனை அனுபவிக்க வேண்டும் என்பது அடியேனுடைய அபிப்பிராயம். அதனாலே இந்த திருவிருத்த பாசுரத்தை நான் பாடியே சொல்ல போகிறதில்ல. அதனுடைய சாரம் ஒரே வரியிலே சாரத்தை அனுபவித்து மேலே திருவாய்மொழிக்கு செல்லலாம். அதற்கப்புறம் திருவாய்மொழி நூத்தந்தாதிக்கு செல்லலாம். 3 வகையாக பிரிக்கலாம். முதல்ல திருவிருத்தம், இந்த 5 பாசுரங்களும் அடியேன் மேற்கொண்ட விதம். முதலிலே திருவிருத்தம், அடுத்தது திருவாய்மொழி, அடுத்தது திருவாய்மொழி நூத்தந்தாதி. பிள்ளைலோகம் ஜீயரும் திருவாய்மொழியையும் திருவாய்மொழி நூத்தந்தாதியும் எடுத்து அனுபவிச்சிருக்கார். அதாவது தம்முடைய வியாக்கியானத்திலே, இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதி வியாக்கியானத்திலே திருவாய்மொழி அதிலே விளங்குகின்ற குணத்தை உடைய ஆழ்வார், அதாவது ஆழ்வாருடைய பிரபாவம், அந்த ஆழ்வாருடைய பிரபாவத்தையும் திருவாய்மொழியையும் சேர்த்து 2 விதமாக, அப்படி திருவாய்மொழி நம்மாழ்வார் அவருடைய நிலை, அவர் எப்படி ஆனார் என்கிற இந்த 3 விஷயங்களை திருவாய்மொழி நூத்தந்தாதிலே அனுபவிக்கிறார் என்பது பார்க்கலாம். இந்த திருவிருத்தத்துக்கு சாரம் சொல்லுகின்ற நம்பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை முதலான பூர்வர்கள் இதனுடைய சாரமாக ஒரே வரியிலே சொல்லுகிறார். தலைவன் திருநாமம் கூறி தருத்திருத்தலை. அதாவது இந்த தலைவியானவள் எம்பெருமானுடைய தலைவனுடைய திருநாமத்தை கூறி திருநாமச் சொல் கத்தனமே என்பதனாலே அந்த திருநாமல் சொல் சொல்லுகிறதே தாரகமாய் தரித்திருத்தலை. தலைவி தோழிக்கு இறங்கி கூறுதல். நான் எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லியதனாலே, அவன் திருநாமங்களை சொல்லுவதனாலே நான் தரித்திருக்கிறேன் என்று தலைவி தோழிக்கு சொல்வதாக அமைந்த பாசுரம் இது. இதனுடைய விரிவுதான் திருவாய்மொழி. பாமர மூலகமளந்தார் 7ஆம் 10 6ஆம் பதிகம். இந்த பதிகத்தினுடைய சாரத்தை மட்டும் அனுபவிப்போம். அப்படிதான் முழுஷா ஏற்கனவே கீழே பல வித்வான்கள் பல பாசுரங்களிலே பல அர்த்தங்களை, விசேஷமான அர்த்தங்களை அனுபவித்திருக்கிறார்கள். ஆகையினாலே மீண்டும் அதை திருப்ப வேண்டாம். ஆனாலும் இந்த திருவாய்மொழிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்று தெரிய வேண்டும் அல்லவா? இந்த பகுதிக்கும் இந்த பாசுரத்திற்கும் இந்த பதிகத்துக்கும் இந்த பாசுரத்திற்கும் என்ன ஒரு பொருத்தம், சமன்வயம் என்று காட்ட வேண்டும் அல்லவா? ஆகையினாலே ஒவ்வொரு பாசுரத்தினுடைய, இது அவதாரிய பாசுரம், இது முதல் பாசுரமானபடினாலே இதை சேர்த்து சொன்னேன். மீண்டு வருவதெல்லாம் திருவிருத்தம், திருவாய்மொழி, திருவாய்மொழியுடைய சாரம், திருவிருத்தம் திருவிருத்த சாரம், திருவாய்மொழி திருவாய்மொழியுடைய சாரம், பிள்ளலோகம் ஜீயருடைய அவதாரி, பிள்ளலோகம் ஜீயருடைய வியாக்கியான். இந்த 4 வகையாக இதை பிரித்து அனுபவிக்கலாம் என்பது அடியேனுடைய வியப்பறை. அப்படி இந்த திருவாய்மொழி 7ஆம் 10 6ஆம் பதிகத்தினுடைய சாரம் 1. அனிட்ட நிவிற்த்தியும் இட்டப்பிராப்தியும் பண்ணி தருபவன் அவனாகையாலே. யார்? சாட்சாத் பிரம்பெருமானாகையாலே, அதாவது ரக்ஷகன் அப்படின்னு அர்த்தம் வரணும். அனிட்ட நிவர்த்தி பூர்வக இட்ட சித்து பிராபகம் தானே சொல்கிறான். அனிட்ட நிவர்த்தகத்வே சதி இட்ட பிராபகத்துவம் தானே ரக்ஷணம் என்பது சுவாமி புலலோகாச்சார் காற்றார். அனிட்ட நிவர்த்திக்கு தப்பாத, அனிட்ட நிவர்த்திக்கும் இட்ட பிராப்திக்கும் தப்பாத உபாயமாக என்று அங்கே புலலோகாச்சார் காட்டுகின்ற அர்த்தத்தை இந்த பாசுரத்திலே, இந்த 10 பாசுரத்திலே, அதாவது பாமரு மூவரகம் வளர்ந்த பற்பபாதாவோ என்கிற பதிகத்திலே அவனாகையாலே அவனே உபாயம் என்று அத்தியவசித்தார். அத்தியவசிச்சாச்சு, திருடாத்தியாசயம் வந்தாச்சு. பின்ன என்ன போனோம்? பின்பு கூப்பிடுகையிலே உள்ளபடி. இது ஒரு விதமான சாரம். இது அந்த சாரம் என்பது அடியேன் 6000 படி, 9000 படி, 12000 படி, 24000 படி, 36000 படி, இந்த 5க்குள்ளே சுருக்கமாக எது இருக்கிறது அதை எடுத்து அனுபவித்திருக்கிறேன். நம்பிள்ளை ஈட்டை வைத்தோம், அப்படி அல்ல. அதனால் எந்தெந்த ஆச்சாரியர்கள் சுருக்கமாக சொல்லியிருக்காளோ நம்ம விஸ்தாரமாக நம்ம அனுபவிச்சாச்சு.
அதனால் சுருக்கமாக, அதாவது இரண்டாவது சாரம், ஆழ்வார் எம்பெருமானின் குணம் அழகு முதலியவற்றை எண்ணி தாம் அவனை கண்ணுக்கு நேரே கண்டு அனுபவிக்க வேண்டும் என்று மனம் உருகி கூப்பிடுவதே இப்பதிகத்தின் சாரம். இது ஒரு வகையான வியாக்கியானம். அதற்கு அடுத்த சாரம், மூன்றாவது சாரமாக 9,000 படியில் கீழிரண்டு திருவாய் மொழியிலும், கீழிரண்டு திருவாய் மொழியிலும், அதாவது ஆழியழ என்கிற 7ஆம் 10 4ஆம் பதிகத்திலையும், கற்பார் ரமபிரான எல்லால் என்கிற 7ஆம் பதிக 5ஆம் பதிகத்திலும் பிறந்த குணசேட்டியாதிகளை உடைய எம்பெருமானை காணவேணும் என்று ஆசைப்பட்டு பெறாமையாலே கேட்டவர்கள் உருகும்படியா அவனுடைய குணசேட்டிதங்களை பேசி பெருங்கூப்பீடாக, இது அழகான ஒரு தமிழ் வார்த்தை, பெருங்கூப்பீடு. கூப்பீடு என்றால் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவாளை கொஞ்சம் தூரம் இருக்கிறவாளை கூப்பிடுறது. பெருங்கூப்பீடு என்றால் அதாவது அளவு கடந்த மிழற்றோசையிலே மிகவும் கம்பீரமாக அல்லது தொனி பெரியதாக, அப்படி பெருங்கூப்பீடாக உரத்த குரலிலே கூப்பிடுகிறார். இதுவரை திருவாய்மொழியினுடைய சாரத்தை அனுபவித்தோம். இதற்கு மேலே பிள்ளைலோகம் ஜீயனுடைய அவதாரி. என்னுடைய 5 பாசனம் இந்த கிரமத்திலே தான் செல்லும். ஆகையால் அங்கே அப்படியே புரிந்து கொள்ளுவோம். பிள்ளைலோகம் ஜீயர் அவதாரிகளை எம்பெருமானுடைய குணங்களை சொல்லி கூப்பிட்ட பாசுரத்தை அனுவதித்து, இந்த அனுவதித்து 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 நிறைய இடத்துல வந்துட்டு அனுவாதம், அதாவது அனுவாதம் என்பது தான் அதை ஆமோதித்து அனுவதித்து, அதாவது திரும்பி சொல்லுகிறார். என்னது? உடனே கேள்வி கேட்டோம். யாரே? பிள்ளைலோகம் ஜீயரை. அது எங்காரே என்னில், அது எங்கனே? அதாவது ஆழ்வார் எம்பெருமானுடைய குணங்களில் ஈடுபட்டு அது பாசுரத்தை அனுவதித்து திருப்பி சொல்லுகிறார். பெரும் குரலிலே பெருமிடுக்காலே பெரும் கூப்பீடாலே கூப்பிடுகிறார்னு சொன்னமோ நாம், கேள்வி கேட்டோமோ நாம், பிள்ளைலோகஞ்சீரை கேட்டோம். அது எப்படி எண்ணில், அது எங்கனே எண்ணில் கற்பாரில், அதாவது 7ஆம் பதிகம் 7ஆம் 10 5ஆம் பதிகத்தில் நிரவதிக போக்கியங்களான கல்யாண குணங்களை உடைய எம்பெருமானுடைய, அவனுடைய கல்யாண குணம்னா நிரவதிக கல்யாண குணங்களை உடைய நிரவதிக போக்கியங்களான என்றுமே தெவிட்டாத நாள் திங்கள் ஆண்டு ஊழி தோறும் அப்பொழுதைக்கு அப்பொழுது என் அமுதமே என்கிறார் ஆழ்வார். அதுபோல கல்யாண குணங்களுடைய எம்பெருமானுடைய பிராபியத்துவம் 3 விஷயம் சொல்கிறார் இந்த திருவாய்மொழியில். இந்த பாசுரத்தில் பிராபியத்துவம் அடையத்தக்கது, பராபகத்துவம் அடைவிப்பது, அதாவது உபாயம் அர்த்தம், அது உபேயம்னு அர்த்தம். அப்புறம் இதற்கு மேலே இது 2 இருந்தால் போராது, உபாயமும் இருந்தால் போராது, எம்பெருமான் உபாயமாக இருந்தால் போராது, எம்பெருமான் உபேயமாக இருந்தால் போராது, அடையத்தக்கதாக இருந்தால் போராது, அடைவிப்பதாக இருந்தால் போராது. அப்போ அடைவிப்பது என்பது உபாயம், அடையத்தக்கது என்பது பிராபியம். ஆனால் 3ஆவதாக ஒரு குணம் பிரதானம், விரோதி நிவர்த்தகத்துவம். இந்த பிறவியை நீக்கி எப்படி விரோதி, அது எம்பெருமானை அடைவதற்கு எது தடைகளாக இருக்கிறதோ அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணித்தர வேண்டும். அதை தான் விரோதி நிவர்த்தகத்துவம். இதை தான் இட்டப்பிராபகத்துவம் என்பது பிராபிய பிராபகம், அதாவது பிராபகத்துவம் பிராப்தியத்துவம். விரோதி நிவர்த்தகத்துவம் இதுதான் எது அப்படின்னா ரக்ஷணத்தில் சொல்கிறோமோ, அதாவது இட்டப்பிராப்திங்கிறது அது. இது அனிட்ட நிவர்த்தி, எது விரோதி நிவர்த்தகத்துவம். ஆக பகையை போக்கக்கூடிய முதலான இந்த சுபாவங்களை அனுசந்தித்து இப்படிப்பட்ட குணாதிகனை அனுபவிக்க வேணும் என்று ஆசைப்பட்டு கிடையாமையாலே அப்படி அம்பு பட்டாரை போலே, அதாவது போர்க்களத்திலே, அதாவது சில போர்க்களம் இருக்குது. மகாபாரத யுத்தத்தில் எடுத்துக்கோங்க, எத்தனை பேர் அம்புகளாலே காயப்பட்டு அப்படியே ரத்தம் ஒழுக அப்படியே துடித்து கொண்டு அத்தோடு கூட போரிடுவார்கள் போலல்லவா. அதுபோல அம்பு பட்டாரை போல
கிடந்துழைக்கின்ற பாமரு மூவுலகில். பாமரு மூவுலகில் 7ஆம் 10 6ஆம் பதிகம் நாம் அனுபவிக்க வேண்டிய பதிகம். அப்படி அர்த்தத்தை பாமரு வேதம் இத்தியாதியாரே அருளை செய்கிறார் என்கை. இது அவதாரியம். இதற்கு மேலே அவதாரியம் முடிச்சுட்டோம். அதற்கு மேலே வியாக்கியானம். பாமரு வேதம் பகர்மால் குணம் பகர்மால் குணங்களுடன் ஆமழகு வேண்ட பாடாம் அவத்தை. இதற்கு சந்தஸ்துக்களோடு கூடின வேதங்களால் பிரதிபாதிக்கப்படுகிற பவ்யமான குணங்களோடே கூடி, சந்தஸ்துக்களோடே கூடி வேத பிரதிபாத்தியமான குணங்கள். இப்போ அழகாக காட்டால் வேத பிரதிபாத்தியம் எம்பெருமான், அது மட்டும் காட்டல வேதம். வேதம் என்ன பண்ணுறது? எம்பெருமானுடைய குணங்களையும் காட்டுறது. வேத பிரதிபாத்தியமான குணங்கள் அது என்னது? கூடி நன்றான அழகு, மேன்மை, உயர்த்தி, அழகு, திவ்ய சௌந்தர்யம் முதலானவற்றை ஆகிய அவற்றை தூமணத்தால் நன்னி. நன்னுதல் என்றால் கிட்டுதல். நன்னுதல் என்பதற்கு 3-4 அர்த்தங்கள். நன்னுதல் என்றால் கிட்டுதல், நன்னுதல், எண்ணுதல், நன்னுதல், அனுபவித்தல். நன்னி பரிசுத்தாந்தக்கரனான சாட்சாத்காரத்தாலே கிட்டி அனுபவித்து. ஆழ்வாருக்கு இது அத்தனை பெண்ணாச்சு. எல்லாம் பிரத்யக்ஷ சமானாகார மானச சாட்சாத்காரம் என்று தானே முதல்ல சொல்கிறோம். அப்படி மனசாது விசுத்தேனா என்று மானச சாட்சாத்காரத்தாலே இப்படி அனுபவித்தார் ஆழ்வார். யாது? வேத பிரதிபாத்தியமான எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை. அவனை காண மேற்சொன்ன குணவிசிட்டனானவனை பிரத்யக்ஷமாக கிட்டி அனுபவிக்கவாணி என்னை இச்சித்து நன்குருகி கூப்பிட்ட. நன்றாய் உருகி, நன்றாய் உருவது, அதாவது எம்பெருமானை பெற வேண்டும் என்கிற அந்த ஆசை, அபிலாஷை, அது எப்படிப்படுறது? மேலே 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 பெருகி வருது. துக்கம் பீரிட்டு வரும். ஐயோ பெற முடியவில்லையே, பெறவில்லையே, நேரே காண பெற வேணுமே என்கிற அந்த அனுபவம், அந்த விஷயம் ஆழ்வாரை அப்படியே பெருங்குடல் எடுத்து என்ன சொல்றார்? ஓ என்று கூவின, ஓ என்று கூவின. அப்படின்னா இதுக்கு மடல்ல நாராயணாவோ மணிவண்ணா அகணையாய் நாராயணா. பழங்கால புத்தகத்தெல்லாம் போட்டிருப்பான் 2 நெடில் 1 குறில். நான் இப்போ இந்த கால புத்தகத்தில் இப்படி ஓன்னு போட்டிருப்பான். ஆனால் பழங்கால புத்தகத்தில் நாராயணாவோ 2 நெடில் 1 குறில். அதே போல் இதில் திருவாசகத்திலும் ஓ ஓ உலகினது இயல்பே ஓ ஓ 2 நெடில், அதுக்கப்புறம் ஒரு ஊ. ஆக இப்படி ஒரு அளவடை, இன்னிசை அளவடை, சொல்லளவடை, எழுத்து அளவடைன்னு எத்தனையோ தமிழ் இலக்கணங்கள். அப்போ ஓ என்று கூவின நன்றாக உரி அந்த பிரேமானுகூலமான முருகதலோடே கூப்பிட்டார். நன்குருகி கூப்பிட்டார். அதுக்கப்புறம் அண்ணரை நன்னார் ஏழையர். சுவாமியான ஆழ்வாரை ஆசிரியிக்காதவர்கள். இப்போ எம்பெருமானை ஆசிரியிக்காதவர்கள் இல்லை, ஆழ்வாரை ஆசிரியிக்காதவர்கள். இப்போ யாருக்கு சுவாமி? நமக்கெல்லாம் சுவாமி யாரு? எம்பெருமான் அல்ல, ஆழ்வார் தான் சுவாமி. அப்படிப்பட்ட சுவாமியான ஆழ்வாரை இப்போ ஆழ்வாருக்கு ஒரு பேர் அண்ணல், அண்ணலை, அண்ணலை. அண்ணல் என்றால் ஒரு பாவபந்தம், ஒரு பாவத்தை காட்டும். ஆழ்வார் காஷ்டருணம், அதாவது திருவள்ளக்குளத்து பாசுரத்திலேயும் திருவேங்கடத்து பாசுரத்திலேயும் கண்ணார கடல் போல திருமேனிகரியாய் நன்னார் முனை வெண்ணி கொள்வார் மண்ணு நாங்கூர் திண்ணார் மதில் சோழ் திருவள்ளக்குளத்துள் அண்ணா.
அடியேன் இடரை கடையாயே கண்ணார் கடல் சூழ் இலங்கை கிரை வந்தன் திண்ணாகம் பிளக்க சரம் செலவுத்தாய் விண்ணோர் தழும் வேங்கட மாமலை மேய அண்ணா அடியேன் இடரை கடையாயே என்று அங்கே அண்ணா என்பது உபகாரகன் என்ற அர்த்தத்திலையும் அங்கே அண்ணா என்பதால் அதாவது பாந்தத்துவத்தையும் தமக்கு அண்ணனாக இருக்கிற ஒரு பாந்தத்துவத்தையும் ஏன்னா திருவேங்கமுடையான் திருமங்கை ஆழ்வாரை திருத்தி பணி கொண்ட முதவல்லி நாச்சியார் அவதாரஸ்தலம் அந்த திருவெள்ளக்குளம். அதனால் அங்கேயும் அண்ணா அதாவது முதவல்லி நாச்சியாரை எனக்கு தந்த அண்ணா இங்கே முதவல்லி நாச்சியாரோடு சேர்ந்து அனுபவிக்கும்படியான அண்ணா திருவேங்கடமுடையானே என்று இரண்டு அர்த்தம். அப்படி அண்ணலை நன்னார் ஏழையர் நன்னார் கிட்ட மாட்டார்கள். யார்? ஏழையர். இந்த ஏழையர் என்பதற்கு என்ன அர்த்தம் பின்னாடி வருவோம். வேதம் பகர்மால் குணங்களுடன் அதாவது வேதம் பகர் வேதத்தாலே சொல்லப்பட்ட மால் திரு எம்பெருமானுடைய குணங்கள். அது எப்படி என்னென்ன குணங்கள் அடுக்கிறார் ஆழ்வார்? சர்வான் காமான் என்கிற கல்யாண குணங்கள் அவைதான் பிராபியங்களாகவும் பிராபகங்களுமாகவே இருக்குமிரே. இதைத்தான் சுவாமி ஆஸ்திரேன சௌகர்யாபாத குணங்கள் என்று சீவஜனபூஷணத்திலே சுவாமி காட்டார். புலலோகாஜா எம்பெருமானை அடைவிக்க உபகாரப்படும் குணங்கள், எம்பெருமானை அடைவதற்கு தகுதியாக உபகாரமாக இருக்கக்கூடிய குணங்கள், எம்பெருமான் ஆசுருடைய துன்பத்தை நீக்குவதற்குண்டான குணங்கள் என்றெல்லாம் பிரித்து பிரித்து காட்டுகிறார் அங்கே. அதுபோல இங்கே அவைதான் பிராப்யங்களாயும் பிராபகங்களுமாயிரே இருப்பது. மோட்சதசையில் பிராப்தமாய் மோட்சதசையில் பிராப்யமாய் முமோக்ஷுதசையில் அனுபவிப்பார்க்கு. ரெண்டு தசை. மோட்சதசை என்றால் அது பிராப்தியம் அடைய வேண்டிய இடம். இரண்டாவது முமோக்ஷு தசை அனுபவிக்கக்கூடிய அனுபவிப்பார்க்கு. அவதாராதிகளில் பிராப்யத்துவ பிராபகத்துவமாகிற உபகாரத்தையும் உழைத்தாயிருக்கம் ஆண்ணல். ஆகையாலே சரி, இதை ஆழ்வார் எப்படி சொல்கிறார்? இது வேதம் சொல்கிறது. வேதம் பகர்மால் குணங்கள் அப்படி சொல்லிச்சா. இப்போ ஆழ்வார் என்ன சொல்கிறார்? ஆகையாலே பாமர மூவலகும் படைத்த பற்பனாபாவோ என்று தொடங்கி தாமரை கையாவோ உன்னை எண்ணுகள் சேர்வதுவே. 7ஆம் பதிகம் 6ஆம் 7ஆம் 10 6ஆம் பதிகம் முதல் பாசுரம். சேர்வதுவே என்னும் எண்ணுகள் சேர்வதந்தோ என்று தொடங்கி நின் திருப்பாதத்தையான். இது பாசுரம் 2. எண்ணுகள் சேர்வதந்தோ என்பது 7ஆம் 10 5ஆம் 7ஆம் 10 6ஆம் பதிகம் முதல் பாசுரம். அது இது 2ஆம் பாசுரம். என்றும் பிராப்யத்வத்தையும் புள்ளலோக ஜீருடைய வியாக்கியானம் இருக்கிறது. அப்பா 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 நம்பிள்ளை வியாக்கியானம் விரைவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துக்கு ஒத்த அழகான விளக்கமான இந்த திருவாய்மொழியிலே என்னென்ன சொல்லப்படுறது அத்தனையும் பிள்ளலோகம் ஜீர் எடுத்து கையாள்றார். திருவாய்மொழிய சாரம் இப்போ 10 பாசுரத்தினுடைய சாரமும் நமக்கு இந்த பதியத்திலே வந்துடும். அதுதானே திருவாய்மொழி அது சொல்லும் பொருளும் தொகுத்துரைத்தான் நல்ல மணவாள மாமனிவன். சொல்லும் பொருளும், சொல் என்பது ஆழ்வார் சொல், பொருள் என்பது பூர்வாச்சாருடைய வியாக்கியானங்கள். அவை இரண்டையும் தொகுத்து உரைத்தான் இங்கே திருவாய்மொழி நுத்தந்தாதி என்பது தனியனல்லவா. அதுபோல எண்ணுகள் சேர்வதந்தோ என்று தொடங்கி நின் திருப்பாதத்தையான். இது 2ஆம் பாசுரம். என்று பிராப்யத்வத்தையும் காத்தயம் கூத்தாவோ என்று தொடங்கி உன்னை எங்கு தலை பெய்வனே என்னும். இது 3ஆம் பாசுரம். எங்கு தலை பெய்வன் நான் என்று தொடங்கி என்னுடைய கோவலனே. இது 4ஆம் பாசுரம். என்னுடைய கோவலனே என்று தொடங்கி
என்னுடைய ஆறுயிரார் எங்கனேகொள் வந்தெய்துவரே என்றும். இது 5ஆம் பாசுரம். வந்தெய்துமாறு அறியேன் என்று தொடங்கி என் திருமார்பனை என்றும் 6ஆம் பாசுரம். என் திருமார்பன் தன்னை என்று தொடங்கி விசும்பாளியை காணேனோ, இது 7ஆம் பாசுரம். இப்படி 5 பாசுரங்களாலே 3, 4, 5, 6, 7 என்று இந்த பாசுரங்களாலே அவனுடைய எம்பெருமானுடைய பிராபகத்துவத்தையும், பிராபகத்துவம் அதாவது உபாயம், கீழே 2 பாட்டு உபேயம் பிராப்யம், இதற்கு மேலே ஆளியை காண்பரியாய் என்று தொடங்கி அடர்த்தாரையும் காண்டுங்களோ என்று 8ஆம் பாசுரமும், காண்டுங்களோ நெஞ்சம் என்று தொடங்கி அமரர் அரியே தினையே என்னும் 9ஆம் பாசுரம். இங்கே 2 பாசுரத்தால் விரோதி நிரசன சீலத்துவத்தையும், இப்போ என்னது 3 ஆயிடுச்சு. பிராப்யம், பிராபகம், விரோதி, விரோதி நிரசன சீலத்துவத்தையும், அதாவது வகக்கூடிய எம்பெருமானை அளவதற்கு எது தடையாய் இருக்கிறதோ அதையெல்லாம் நீக்கி தருகிற அந்த குணத்தையும். அதுக்கு மேலே நான் 10ஆம் பாசுரத்திலே ஏத்தரும் வைகுந்தத்தை அருளும் நமக்கு ஆயர்குல தீத்திடம் பிள்ளை என்பதினாலே மோட்ச பிரதத்துவமும், கீழே விபவாவதாரத்திலே சொன்னோம், அச்சாவதாரத்திலே கூட மோட்ச பிரதத்துவத்தையும். இதனால் கண்ணன் பெருமான் பானைக்கு மோட்சம் கொடுத்தான், தயிர் பானைக்கு கொடுத்தான், அவனுக்கு கொடுத்தான். இப்படி அச்சேதன சேதன விவாகம் வர எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்தான் அல்லவா. சக்கரவர்த்தி திருவனாயிருந்து ஜடாயுக்கு கொடுத்தான் அல்லவா, சவரிக்கு கொடுத்தான் அல்லவா. அப்போ அச்சாவதாரம் அதே ஸ்திதி தான் என்பதாக மோட்சப்பிரதத்துவத்தை 10ஆம் பாசுரத்திலே இப்படியான பகவோன்று கல்யாண குணாக புத்திரஸ்ய சந்திதே. இது அயோத்தி மக்களுடைய ஒரு வார்த்தையாக, அதாவது தசரன் நாள் குறித்தான் இவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க வேணும் என்று. ஆனாலும் மக்களிடம் கருத்து கேட்க வேணும் என்று கேட்க அப்பொழுது சொல்லுகிறார்கள், உன்னுடைய ஆட்சியிலே குறையில்லை தசரதா, ஆனால் எல்லா கல்யாண குணங்களும் நிரம்பியவன் சுவாமி சக்கரவர்த்தி திருமகன் என்கிற இக்கணங்களோடே கூடின நன்றான அழகையும். அதென்ன அழகு, நன்றான அழகு? அழகு என்றால் திருமேனி வச்சுக்கோங்க. நன்றான அழகு என்றால் குணத்தோடு கூடிய திருமேனி. திருமேனியிலே தோத்தும்னு சொல்லுவோம். அந்த திருமேனியிலேயே குணங்கள் தோத்துகிறதாம். அப்படி அழகையும் பற்பனாபாவோ பற்ப பாதாவோ தாமரை கண்ணாவோ தாமரை கையாவோ செய்யனின் திருப்பாதம் என்று திவ்ய அவயவ சௌந்தர்யங்கத்தையும். அதுக்கு மேலே கொப்பூழில் எழுகமர பூவழகர் எம்மானார், இது நாச்சியார் திருமொழியில் அழுகி செய்த ஆண்டாள் செய்த அர்த்தம். அதாவது கொப்பூழில் எழுகமர பூவழகார் யார்? எம்பெருமான். அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய திவ்ய அவயவ சௌந்தர்யத்தையும். அதற்கு மேலே காத்தயம் கூத்தாவோ, இது 3ஆம் பாசுரத்திலே என்று சௌந்தர்ய சோபையம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒத்த அழகு, மிக்க அழகு. அதற்கு மேலே பூந்தன் துழாய் முடியாய் என்று ஒப்பனை அழகை அலங்காரம் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் போராதுன்னு அலங்காரம் வேறு, அது ஒப்பனை அழகையும். என் பொல்லா கருமாணிக்கமே 5ஆம் பாசுரம் என்னும் செஞ்சுடர் சோதிகள் பூத்தொர மாணிக்கம் சேர்வது போல் என்று 6ஆம் பாசுரத்திலே வடிவழகையும். எம் திருமார்பனையே என்று 6ஆம் பாசுரத்திலே ஸ்ரீயப்பதியாக வந்த சேர்த்தி அழகையும். நம்முடைய சம்பிரதாயம் அப்படித்தானே, இதனுமே பிராப்பியம் அல்லவா, இதனுமே பிராபகம் அல்லவா. அப்படி மூவுலகம் படைத்தா என்று ஜகத்ரட்டத்துவமும், இந்த உலகத்தை உண்டாக்கின காரணத்தையும், மூவுலகம் அளந்த, இது முதல் பாசுரம், என்று சிட்டமான ஜகத்தை காலில் கீழே ஆம்படி எல்லை நடந்து மீட்டும். அதுக்கு மேலே
அரண் தாமரை கண்ணாவோ எம்பெருமானுக்கே லட்சணமாக வேறொன்றுக்கு பொருந்தாத உன்னே உண்ணியது அது புண்டரீகாட்சத்தால் வந்த மேன்மையையும். அதற்கு மேலே அரண்ணான் முகநேத்தும் சையனின் திருப்பாதம் 2ஆம் பாசுரத்திலே என்று சர்வஸ்மாத் பரத்வத்தையும் என் மறைமகள் கூறந்தன்னை என்னும் என் நாமகளை அகம்பால் கொண்ட நான் முகனை நின்ன சசிபதியை. இது 7ஆம் பாசுரம். அங்கிற இவர்களுக்கு அந்தர்யாமியாக இருந்து நிர்வாகனானபடியாகியும் இவற்றாலே பழித்த வேண்டப்பாடுன பெருமை எம்பெருமானுடைய பெருமை இவை என்கை தூமனத்தால் நன்னித்யாதி. தூமனத்தால் பரிசுத்த அந்தக்கரண சாட்சா்காரத்தாலே கிட்டி அனுபவித்து இவர் மானசானுபவம் பண்ணுறார். யார்? ஆழ்வார். அந்த மானசானுபவம் எப்படி இருக்கு? தூய மனத்தராய். ஆண்டாள் சொல்லலவா தம்முடைய திருப்பாவேர் 2 இடத்துல சொல்லியிருக்காளா? தூயமாய் வந்தோம், அப்புறம் தூமலர் தூவி தொழுதோம் என்றும், அதற்கு மேலே தூயமாய் வந்தோனாம் என்று 2 இடத்திலே தூய்மை, அகத்தூய்மை புறத்தூய்மை என்று 2 தூய்மையையும் மனசால் இங்கே பரிசுத்த அந்தக்கரணராய் பரிசுத்த அந்தக்கரண சாட்சா்காரத்தாலே கிட்டி அனுபவித்து கீழே சொல்லப்பட்ட இவத்தை தூமனத்தனாய் என்கிற பரிசுத்தமான ஞான விஷயமாம்படி அனுபவித்து இப்படிப்பட்டவனை யாரை? இப்படிப்பட்ட சர்வேஸ்வரனான எம்பெருமானை பிரத்யக்ஷ சாட்சா்காரத்தாலே அனுபவிக்க இச்சித்து பக்தி பாரவசியத்தாலே பக்திக்கு அடங்கியதாலே திரவீபூதராய். அழகான ஒரு வார்த்தை கட்டுறது திரவீபூதர் அப்படின்னால் உருகும் தன்மை. ஆழ்வார் மடல்ல கடவுள் நீராய் உருகமெல் நாவி நெடுங்கண்கள் உரார் உறங்கிலும் தான் உறங்கா ஆவி உருமா. அந்த அளவுக்கு எம்பெருமான் மேலே கிட்டி அனுபவிக்க வாழும் என்கிற அந்த அனுபவம் அப்படி நீராய் உருகித்து திரபீபூதராய் இப்படி கூப்பிட்ட பற்பனாபாவோ எல்லாமே இந்த ஓ பற்பனாபாவோ கார்த்தையம் கூத்தாவோ விசும்பாளியை காணேனோ என்று ஆழ்வார் பாசுரத்தினாலே அவருடைய வார்த்தை வச்சு ஓ என்று அழகாவது அல்லவா? பற்பனாபாவோ கார்த்தையம் கூத்தாவோ விசும்பாளியை காண்பேனோ என்று இப்படி மிகுந்த துக்கத்தாலே கூப்பிட்ட அண்ணலை நன்னார் ஏழையர். இப்போ அண்ணல் என்கிற பதத்தை ஆழ்வாருக்கு சேர்க்கிறான். முன்னாடி அண்ணல் என்பது எம்பெருமானுக்கு விசேஷனம். இப்போ இந்த அண்ணல் என்பது இப்போ ஆழ்வார் பண்ணின உபகாரம் தானே திருவாய்மொழி. ஆக ஆழ்வார் பண்ண உபகாரத்தை நினைத்து இந்த அண்ணலை அப்படிங்கிறது இவ்விடத்தில் ஆழ்வாரை குறிக்கும். இந்த அண்ணல் என்கிற பதம் எம்பெருமானுக்கு விசேஷனம், இங்கே ஆழ்வாருக்கும் விசேஷனம். அப்படி நன்னலை நன்னார் ஏழையர் இதர விஷயத்திலே சபதராய் அது கிட்டாமல் கூப்பிடுகிற சம்சாரிகள் நடுவே நாம் எல்லாம் என்ன பண்ணுறோம்? ஏதோ விஷயச்சாபல்யத்தினாலே ஏதேதோ ஆசைப்படுறோம், அது கிடைக்கலன்னா அலறோம், துன்பப்படுறோம், துக்கப்படுறோம், கத்துறோம், ஓடுறோம், ஆடுறோம், பாடுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஆழ்வாருக்கு ஒரு இது வேண்டாமா? தனித்துவம் வேண்டாமா? அதனால் எம்பெருமான் நம்மை காட்டும் சம்சாரிகளை காட்டிலும் எம்பெருமானை கிட்டி அனுபவிக்க முடியாத சர்வாத்மசேஷியான ஆழ்வாரை ஆசிரிப்பவர்கள் ஆசிரியுங்கோள். அதுக்கு காரணம் ஆசிரிக்காமல் போனது என்ற காரணம் இதர விஷய சாபல்யம். ஆசிரிப்பதற்கு காரணம் அண்ணாவாகிற உபகாரகராக ஆழ்வார். இப்படி சாபலராய் பாப்த சேஷியாய் அந்த அவர் ஆழ்வாரத்தை லபியாது இதர விஷய சாபலர் ஆவதே. ஐயோ, இப்படி ஆழ்வார் வந்து அவதரித்தார், திருவாய்மொழி கொடுத்திருக்கார், அதை கட்டி அனுபவிக்காமல் இப்படி சம்சாரத்திலே உழலுகிறாரே என்று இன்னாதாகிறார்.
இன்னாதாகிறார் என்றால் வெறுப்படைகிறார் சம்சாரிகளை பார்த்து. ஏனால் நான் பெற்ற இன்பம் வையகம் பெற வேணும், நாம் பெற்ற இன்பம் இந்த சம்சாரிகளும் பெற வேண்டாமோ என்கிற ரீதியிலே இப்படி ஆழ்வார் வெறுக்கிறார் என்பது இந்த பாசுரத்தினுடைய அர்த்தானுபவம். ஏழையர்கள் நெஞ்சை இளகுவேக்கம் மாலழகு சூழவந்து நீ துயர் விளைக்கா ஆழுமனம் தன்னுடன அவ்வழகை தானுரைத்த மாறன் பால் மன்னர் தீவினை போம் மாய்ந்து. இதற்கு மூல நூலான திருவிருத்தத்திலே 39ஆம் பாசுரம். நீலத்தடவரமேல் குண்டரீக நெடுந்தடங்கள் போல பொலிந்தனக்கெல்லா விடத்தவும் பொங்கு முன்னீர் ஞாலப்பிரான் விசும்புக்கும் பிரான் மத்தோர் நல்லோர் பிரான் கோலம் கரிய பிரான் எம்பிரான் கண்ணின் கோலங்களே. இதனுடைய சாரம் தலைவனது உருவ வெளிப்பாடு கண்ட தலைவி தோழிக்கு கூறுதலாக அமைந்த பாசுரம். இது திருவாய்மொழியிலே 7ஆம் 10 7ஆம் பதிகம் ஏழையராவி உண்ணும் என்கிற பதிகம். இதனுடைய சாரமாக இப்படி எம்பெருமானுட ஆசிரித வாத்சல்யாதி குணானுசந்தானத்தாலே தன் விருப்பத்தை செய்தருளும் என்று சாந்தமடைந்த ஆழ்வார் அவன் செய்தருளால் அமையாலே பின்னையும் அவனுடைய சம்ஸ்லேஷிக்க ஆசைப்பட்டு தத் சௌந்தர்ய அனுசந்தான பிரகர்ஷ ஜனித தத் சாட்சாத்காரராய் என்ன அழகான ஒரு வார்த்தை. அனுசந்தான சௌந்தர்ய அனுசந்தான சௌந்தர்யார்த்தை எம்பெருமானுடைய திருமேனியை அழகை அனுபவித்து அதனால் பிரகர்ஷ அதனாலே சந்தோஷம் அடைந்து அதனால் உண்டான அந்த மாற்றம் என்ன? அதாவது எம்பெருமானை தத் சாட்சாத்காரராய் தத் சம்ஸ்லேஷம் அலாபமானவராய், அதாவது எம்பெருமானுடைய அழகியவரை அப்படி படுத்த இவர் அனுபவிக்க வாழும் என்று நினைத்து அதே பாவனா பிரகர்ஷத்தாலே பிரகர்ஷஜனித தத் சாபேக்ஷராய் தத் சம்ஸ்லேஷம் அலாபமாகராய் சாட்சாத்கிருத அதிரமணீய ததீய திவ்ய அவயவங்களாலே பிரீத்தராய் கொண்டு அந்யாபதாசத்தாலே பேசுகிறார், கூப்பிடுகிறார். அந்யாபதேசம் என்ன அப்படின்னால் என்ன? நம்முடைய சம்பிரதாயத்தில் அந்யாபதேசம் என்றால் ஒரு வியக்தி மற்றொரு வியக்தி போலே அனுசரித்து பேசுவது, அதற்கு அந்யாபதேசம் என்று. அதாவது தாயானவள் அல்லது தோழியானவள் அல்லது தலைவரானவள் பாஷையிலே அவர்கள் மொழியிலே, அதாவது ஆழ்வாராக பேசாமல் வேறு ஒரு வாய்க்கொண்டு, அதாவது வேறு ஒரு இந்த ஜனித பிரகர்ஷத்தாலே வேறொரு வாய்க்கொண்டு கூப்பிடுகிறார் என்பது ஒரு பகுதியான சார். இரண்டாவதாக எம்பெருமானின் குணம் அழகு. இதிலே 6ஆம் பதிகம் 6ஆம் பாசுரத்திலே, அதாவது பாமரு மூவலகம் அளந்த என்கிற பதிகத்திலே வர்ணித்து அவனை காண பெறவில்லையே என்று அலமாப்பு அடைந்தார். எம்பெருமானது திவ்ய சௌந்தர்யத்தை வியந்து அதில் தன்னை இழந்த பராங்குத நாயகி அவர் கூட பெறவில்லையே என்கிற வருத்தத்தால் அவன் குணங்களும் அழகும் தனக்கு யமனாயிற்றே. எம்பெருமானுடைய அழகுதான் இவருக்கு தாரகம், எம்பெருமானுடைய குணம்தான் இவருக்கு தாரகம். ஆனால் சம்ஸ்லேஷித்து எம்பெருமானோடு கூட வேணும் என்று நினைக்கக்கூடிய ஆழ்வாருக்கு அது கிட்டாமையாலே தனக்கு துன்பமாயிற்றே, தனக்கு யமனாயிற்றே, கூற்றாயிற்றே என்று வருந்துவதாக அமைகிறது இப்பதிகம். 7ஆம் 10 7ஆம் பதிகம். எங்கனேயோ அன்னமீர்கள் பதிகத்திலே எம்பெருமான் அழகை அனுபவித்த ஆழ்வாரின் காதலும் வருத்தமும் சமமாக இருக்கும். எப்படலோகம் ஜீயர் காட்டுகின்ற
ஒரு அற்புதமான வைபவம் என்ன, பிரபாவம் என்ன அப்படி வியாக்கியானத்திலேனா இந்த எம்பெருமானுடைய அழகு ஆழ்வாருக்கு விளைவித்த துக்கம் என்று இரண்டு. ஒன்று எங்கனேயோ அன்னைமீர்கள் என்கிற பதிகம். அந்த பதிகத்திலே எம்பெருமான் அழகை அனுபவித்த ஆழ்வாரின் காதலும் வருத்தம் சமமாக இருக்கும். எம்பெருமான் அழகு ஆழ்வாருக்கு விளைவித்த துக்கம் மிகுதியும் பேசப்படும் இத்திருவாய்மொழி. இத்திருவாய்மொழியில் அதாவது 7ஆம் 10 7ஆம் 10ஆம் பதிகத்திலே எங்கனேயோ அன்னமீர்கள் துக்கமும் சந்தோஷமும் சமமாக இருக்கும். ஆனால் இந்த பதிகத்திலே ஆழ்வாருடைய துக்கம் அதிகப்பட்டு கிடக்கும். ஆகையினாலே கூப்பிடுகிறார் என்பது ஒரு அர்த்தம். இதுக்கு பிள்ளலோகம் ஜீயர் அவதாரிகளை அவனுடைய உத்தமாங்கத்தில் அழகு, உத்தமாங்கத்தின் அழகு, உத்தமாங்கத்தில் அழகு ரெண்டு விதமாக அர்த்தம் காட்டார். உத்தமாங்கம்னா என்ன? உயர்ந்ததான தலையான அழகு. அதாவது எம்பெருமானுடைய அழகு இருக்கிறது, அது உயர்ந்ததான அழகு, தலையான அழகு. ஒரு முகமாய் நரிகிறபடை பேசுகிற சீசூக்தை திரும்ப சொல்கிறார். எங்கனே எண்ணில், இதுக்கு வியாக்கியாதா அவதாரிகளை எங்கனே எண்ணில் ஒரு கேள்வி கேட்டுகிறார். சரி சுவாமி, எம்பெருமானுடைய அழகு இவரை நலிகிறதாமே, எப்படி நலிகிறது என்று கேட்க அதுக்கு மல்க நீல சுடர் தழைப்பா 7ஆம் பதிகத்திலே 6ஆம் பாசுரம் என்று கீழ் சொல்லப்பட்ட எம்பெருமானுடைய அழகு திருவுள்ளத்திலே ஊற்றிருந்து, அது மேலே 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 ஒரு ஊற்றாது எப்படி மேலே ஜலம் பெருகி வருமோ அதுபோலே இந்த அழகானது ஊற்றிருந்து அத்தையே இடைவிடாமல் பாவித்து பாவனா பிரகர்ஷத்தாலே அந்த நினைவின் முதிர்ச்சியாலே அவ்வழகு பிரத்யக்ஷ சமானகாரமாய் தோற்றி. இதுக்கு என்ன பண்ணுறார்? எல்லாம் தனித்தனியாகவும் இருக்கிறது, கூட்டம் கூட்டமாக முகம் செய்து நலிய தாம் நலிவுபட்டு சொல்லுகிறபடியே ஒரு வேளைப்பாட்டாலே, இதுதான் அந்யாபதேசம். ஒரு வேளைப்பாடுன்னா அது போலே நினைந்து 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 அதுவாகவே ஆகுதல். அப்படி ஒரு வேளைப்பாட்டாலே இடைவிடாத நினைவினால் எதிரில் உள்ளது போல் தோன்றும் போலி தோற்றம். நோவுபடுகிறாள் ஒரு பாட்டி பிராட்டி பாசுரத்தாலே அருளி செய்கின்ற ஏழையராவியல் 7ஆம் 10 7ஆம் பதிகம் அர்த்தத்தை ஏழையர்கள் இத்தியாதியாலே அருளி செய்கிறார். ஏழையர்கள் நெஞ்சை இழகுவிக்கும் மாலழகு. இந்த வார்த்தை பாடு மணவாளமாமனுடைய வார்த்தை பாடு. ஏழையர்கள் நெஞ்சை இழகுவிக்கும் மாலழகு. எம்பெருமானுடைய திருமேனி சௌந்தர்யம் ஏழையர்கள் நெஞ்சை உருக்கும் என்பது பொதுவான தாத்பரியம். சுவாமி ஜீயர் பிள்ளலோகம் ஜீயர் சபலைகளான அபலைகளுடைய ஒரு வார்த்தை எப்படி போடுற போகிறோம், சபலைகளான அபலைகளுடைய. அதாவது சபலைகள் என்றால் இவ்விடத்தே அர்த்தம் சபலைகளான அபலைகள். அதுக்கு அர்த்தங்காட்டால் மனசை உருக்கக்கூடிய மிகவும் ஈடுபடுத்தக்கூடிய புன்முறுவல் முகாம்பூஜத்தில் நயன சௌந்தர்யம். அந்த திருப்பவளவாயருடைய நயன சௌந்தர்யம் அது எப்படி இருக்கான்? சூழ வந்து தோன்னே துயர் விளைக்கான். அந்த சௌந்தர்யமானது எங்கும் சூழ்ந்து ஆழ்வாரை சூழ்ந்து நினைவு விஷயமாய் பாதகமாயிரே துக்கத்தை விளைவித்தது. ஆழ்வாருக்கு துக்கம் வந்தான். ஏற்கனவே இவருடைய அழகு இவரை இழகுவிக்க பண்ணுகிறது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறது? நலிகிறது. இது தலைவன் தலைவி திருவிருத்தத்திலே அந்த பாசுரத்திலே காட்டுகின்ற அற்புதமான ஒரு அர்த்த விசேஷங்களை நாம் விஸ்தாரமாக அனுபவித்திருக்கிறோம். அதாவது ஏழையராவி ஒன்றும் இணை கூத்தங்களோ அறியேன் என்று முதல் பாசுரத்தினுடைய முதல் பாசுரத்திலே அரும்பதத்திலே என்பதை நோக்கி கடாட்சித்து வியாக்கியானிக்கிறார். இவ்விடத்திலே கேள்வி கேட்கிறார். அரும்பதத்தில் ஈடு அரும்பதத்தில் பெண்கள் என்றாமல், பெண்கள்னா சொல்லியிருக்கணும் சபலைகள் அபலைகளான செபலைகள் என்று சொன்னால் பொதுவாக பெண்கள் தான் சொல்லியிருக்கணும்.
ஆனால் ஆழ்வார் ஏன் ஏழையராவி உண்ணும்னார், இவரும் ஏழையராவி அப்படி பாசுரம் எடுக்கிறார். ஏழையர்னு சொல்லுவானேன் என்று ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டு அதுக்கு பதில், ஒவ்வொரு விஷயத்திலே விருப்பத்தை செய்து அதை பெறாவிடில் தரிக்க மாட்டாத பலமில்லாத பெண்களுடைய பிராணன்களை முடிக்கிற கூற்றுக்கள். அதாவது ஏதான் ஒரு விஷயம் பார்த்தா எல்லா விஷயமும் எம்பெருமான் இவளை பாடாயப்படுத்துகிறார் கண்டு அதிலையும் இவர்களை எது முழுமையாக பாடுபடுத்துகிறது என்றால் 2 கண்கள் 2 குற்றமாய் 2 யமன்கள் இவர கடாட்சத்தை 2 யமன்களாக, அதாவது துக்கத்தினுடைய மிகுதியாலே, அதனாலே ஆழ்வாருக்கு இப்படி தோன்றுகிறது. 2 ஏழையர் சபலர் என்றதனால் மற்றையோரிடம் இருந்து வேறுபடுத்தி காட்டுகிறார். மற்றோர்கள் எல்லாம் என்ன உலக விஷயத்திலே கிடைக்கவில்லை, ஆனால் அதற்கு சாபலராக ஆவார். ஆனால் ஆழ்வாருக்கு எப்படி அவள்கிட்டேருந்து வித்தியாசம் காட்டணுமே, அதுக்காக பெண்கள் அபாலைகள், இந்த அபாலைகள்ங்கிறதுக்கு அர்த்தம் காட்டார் பலமில்லாதவர்கள். 2வது சிறு பெண்கள், அவர்களுக்கு இன்னும் நினைவு முற்றல்ல, சின்ன குழந்தைகள், சிறு ஆயர் சிறுமியர் அப்படி சொன்னாலும் செல்வச் சிறுமியர்கள் என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்வது போலே இந்த அபலைகளான சபலைகளான அபலைகள் ஆகையினாலே இவ்விடத்திலே ஏழையர் என்கிறார். அதற்கு மேலே பிரிந்து ஆற்றாமையை விளைவித்தவனும் அவன்தான் அன்றிக்கே யார் எம்பெருமான். இது ஆகாது 3 பேர் எடுக்கிறார். அதாவது பிரிந்து ஆற்றாமையை விளைவித்தவன் யார் எம்பெருமான், அவனும் சொன்னான் இது ஆகாதுன்னு. அதற்கு மேலே இது ஆகாது என்று ஹிதம் சொல்லி மீட்க பார்க்கும் பருவம் கழிந்த தாய்மார்கள். இவர்களெல்லாம் செல்வ சிறுமியர்கள், பெண்கள், சிறு பெண்கள். அதுக்கு பருவம் கழிந்தவர்கள் அவா சொன்னாலும் தாய்மார், அன்னையர், தோழிமாரெல்லாம் ஆச்சாரியத்தில் நாயனார் எடுக்கிறார்கள். அதுபோல அந்த பருவம் கழிந்த தாய்மாருக்கு மன்னிக்கே அபலைகளையே முடிக்கும் 2 அழகான கண்கள். ஒவ்வொரு பாசுரத்திலேயும் உயிர் பதம் என்று ஒரு பதத்தை எடுக்கிறார் பிள்ளைலோகம் ஜியம். இந்த பாசுரத்திற்கு இந்த பதத்தை வைத்துத்தான் சுற்றி மற்ற அர்த்தங்கள் அல்லது மற்ற பதங்கள் என்பதை காட்டுகின்ற விசேஷமான அனுபவம் பிள்ளைலோகம் ஜீயருடைய வியாக்கியானத்திலே நமக்கு காண கிடைக்கிறது. அப்போ இந்த பாசுரத்திற்கு எது உயிரான பதம், மற்ற பதங்கள்லாம் உயிர் இல்லையான்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த பதத்திற்கு அழுத்தம் கொடுத்து இந்த பதத்தினுடைய அர்த்தத்தை தான் மாமுனிகள் இப்படி காட்டுகிறார் என்பது பிள்ளைலோகம் ஜீயருடைய திருவுள்ளம். அது எப்படி? ஆழ்மனம் தன்னுடனே அவ்வழகை தான் உரைத்தார். எம்பெருமானுடைய அழகை தான் உரைத்தார். யார்? பராங்குதனாகியாகிற ஆழ்வார் உரைத்த. அது எப்படி இருக்கு? அழகா எடுக்கிறார். வெண்ணெய் உண்டவன் வெண்ணெய் உண்டான் திருமூக்கெனதாவியுள்ள என்று தொடங்கி மாட்டிய வல்விளக்கின் சுடராய் நிற்கும். இது 2ஆம் பாசுரம். நீல நெடுமுகில் திருமேனியம்மான் தொண்டைவாய் ஏலும் திசையோடெல்லாம் வந்து தோன்றும். இது 3ஆம் பாசுரம். கண்ணபெருமான் புருவமவையே என்னுயிர் மேலனவாய் அடைகின்றன என்று நின்னே. இது 4ஆம் பாசுரம். உன்னம் எடுத்தபிரான் முறுவல் புன்முறுவல் திவ்யாயமந்தஸ்பிதம் சூடாச்சும்பி முகாம்புஜம் நிஜபுஜ விஸ்ராந்த திவ்யாயுதம் என்கிறார் நம்பெருமாளுடைய அந்த அழகு, அந்த திருவுதரத்தினுடைய அழகு. அதுபோலே முறுவல், வெண்முறுவல், புன்முறுவல், அப்படி எனதா வியடும். 5ஆம் பாசுரம். பைவிட பாம்பனையான் திருக்குண்டர காதுகளே என்று தொடங்கி கைவிடல் ஒன்றுமின்னி அடுகின்றன என்று 6ஆம் பாசுரம். எம்பெருமான் தன் திருநுதலே கோள் மன்னி ஆவியடும். இது 7ஆம் பாசுரம். இப்படி தனித்தனியாக இது அத்தனையும் தனித்தனியாக சொன்னான். இப்போ என்ன பண்ணுது? அடுத்த வார்த்தை கோழிழைத்த தாமரையும் இந்த பாசுரம் முழுவதையும் கடாட்சித்து
கோழிழைத்த தாமரையும் என்கிற புருவலும் என்கிற 8ஆம் பாசுரத்திலே இத்தியாதிப்படியே ஒரு முகமாகவும் இப்போ முதல்ல தனித்தனியாக நலிஞ்சுது. இப்போ இந்த 8ஆம் பாசுரத்தில் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆழ்வாரை படுத்திதான். அப்படி அதுக்கு மேலே ஒரு முகமாகவும் சேர்ந்து அனைத்தும் அதற்கு மேலே செங்கமலப்பூவில் தெனுன்னும் பண்டே போல் பங்கிகள் வந்தோன் பவளவாய் மொய்ப்பார். இது பெரியாழ்வார் திருமொழியிலே 1ஆம் பத்து 8ஆம் பதியம் 2ஆம் பாசுரத்திலே லலாட பர்யந்த விளம்பிதாளகம் என்று ஸ்தோத்திரத்திலே அளவந்தார் என்றும் சொல்லும்படியாய் மாயங்குழல் வார்கின்ற புந்தந்துழாய் விரைவெற வந்தென்னுயிரை காண்கின்றவாறு. இது 9ஆம் பாசுரம். இதெல்லாம் பாசுரம் சொல்ல அந்த பதிகத்திலே சொல்லப்படக்கூடிய பாசுரங்கள் என்று நாம் அர்த்தம் கொள்ளிக்கொள்ள வேண்டும் என்று அருளி செய்தவை என்கை. அதற்கு மேலே இப்படி துக்கமக்னமான மக்னம் என்றால் மூழ்குதல், சம்சாரம் அக்னர் அப்படின்னு சொன்ன அர்த்தம், சம்சாரத்திலே மூழ்கியவர்கள். அப்போ அது போல துக்கமக்னமான துக்கத்திலே மூழ்கிய மனசுடனே அவ்வழகை எவ்வழகை எம்பெருமானுடைய திருமே சௌந்தர்யத்தையும் எம்பெருமானுடைய திருநாபியும் திருமூக்கு இதெல்லாம் சொன்னாரிடம். அப்படிப்பட்ட அவ்வழகை தான் உரைத்தமாறன்பால் மண்ணும் அவர தீவினைவோம் மாய்ந்து நிரவதிக போக்கியமான முடிவின்னி அனுபவிக்கத்தக்கதான அந்த உயர்ந்த சிறந்த அழகிலே அனுபவித்து யார் ஆழ்வார் அருளி செய்த ஆழ்வார் விஷயத்திலே பொருந்தி இருக்கும் அவர்களுடைய இப்போ எம்பெருமானுடைய அழகிலே பொருந்தி நின்றார் ஆழ்வார். ஆழ்வாருடைய திவ்ய சூக்திகளாலே அவருடைய திவ்ய சூக்திகளிலே பொருந்தி நிற்பவர்கள் பிரபல பிரதிபந்தகம் மிகவும் வலிமையான தடங்கல்கள் நசித்து மிச்சமில்லாமல் போகும். இவ்விடத்தில் தீவினை என்பதற்கு துஷ்கர்மம். அதுபோல ஆழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியை மனசிலே பொருந்தி கருடனிற்கும் பிரதிபந்தகம் நிச்சேஷமாக போம் என்கிறார். ஆக எம்பெருமானுடைய அழகை அனுபவித்த ஆழ்வாருடைய சொற்களிலே ஊன்றிய அவருடைய அடியார்கள் இவர்களெல்லாம் என்னாகும், அவருடைய துக்கமெல்லாம் பறிபோகும், எல்லாம் துடைத்து போகும் என்பது 67ஆம் பாசுரத்தினுடைய சார். 28ஆம் பாசுரம் மாயாமால் தன்னை வைத்தார் வைரேத்திரியாலே தீயா விஜித்திரமாக சேர்பொருளோடாயாமல் வாய்ந்த நிற்கும் மாயன் வளமுரைத்த மாறனைனாம் ஏந்துரைத்து அழுநாள் என்று. இது திருவிருத்தத்திலே 5ஆம் பாசுரத்தினுடைய அர்த்தமாக காட்டியிருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர். பனி பெயால்வாக உடையதழ்வாடை இக்காலமியோரபனே பெயால் வெல்லாம் தவறுந்தறிவேதும் அந்தந்துழாய் பணி புயல் சோறும் தடங்கண்ணி மாமைதிரத்து கொலாம் பனி புயல் வண்ணன் செங்கோல் ஒரு நான் தடவியதே. இந்த திருவிருத்த பாசுரத்தினுடைய சாரம் வாடைக்கு, அதாவது 2 வகையாக பிரிச்சிருக்கார் நம்முடைய காற்றுகளை. நம்முடைய முன்னோர்கள் தமிழ் இலக்கியங்களிலே
பல வகையாக பிரித்து அனுபவிப்பார்கள். தென்றல், தெற்கு பக்கத்திலே இருந்து வீசுகின்ற காற்றுக்கு தென்றல், வடக்கு பக்கத்திலே இருந்து வீசுகின்ற காற்றுக்கு வாடை. அந்த வாடை என்கிற காற்றானது நலிந்த தலைவியின் மாமை கண்டு தலைவியினுடைய பெருமையை பார்த்து, ஐயோ இப்படி இவ்வளவு துன்புறுகிறாளே என்று தோழி இறங்குதல் என்பது அந்த திருவிருத்த பாசுரத்தினுடைய சார். திருவாய்மொழியிலே 7ஆம் 10 8ஆம் பதிகம் மாயாவாமனே என்கிற பதிகம். இந்த பதிகத்தினுடைய சாரம், ஆழ்வார் எம்பெருமானுடைய உலக வடிவமான விசித்திர சக்தியை கண்டு ஜெகதாதாகாரகதை என்று மேலே எடுக்கப்படுறார். அதாவது உலகமாக எல்லா பொருள்களுக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருந்து எல்லா பொருளுக்குள்ளேயும் வியாபித்து நின்று அதனுடைய பிரவிற்த்தி நிவர்த்தி தர்மங்களை தன்னுடைய அதீனமாக உடையவன் என்று உலக வடிவமான விசித்திர சக்தி, விசித்திரமாய் வைசித்திரியாலே அப்படிங்கிறது விசித்திரத்தினுடைய பண்பு வைசித்திரியம் என்று ஆழ்வார் சம்ஸ்கிருத பதத்தை எடுக்கிறார். மனவாளமானில் வைசித்திரியம் அதாவது விசித்திரம், ஒன்று சேராமல், அதுக்கு முன்னால் பாசுரத்திலே பார்த்த போனோம், ஒன்றுக்கொன்று உலகங்கள் சேராமல் அது தனித்தனியாக இயங்குகின்ற ஒரு தன்மை, அது எது? எம்பெருமானுடைய விசித்திர சக்தி. அந்த படைக்கும் பொழுதே இப்படி ஒன்றுக்கொன்று மோதாமல் அது அதன் காரியத்தை பார்த்துக்கிற மாதிரி அப்படி பண்ணானோன்னு அது விசித்திர சக்தியை கண்டு அவனுடைய அந்த ஆச்சரியமான நிலையில் தம்மை இழந்து வியப்பதாய் இருப்பது இத்திருவாய்மொழி என்பது ஒரு ஆரம். இதுக்கு பிள்ளைலோகம் ஜீயர் அவதாரி. இதில் அதாவது இந்த பாசுரத்தில் மாயாமல் தன்னை வைத்தா என்கிற இந்த பாசுரத்தில் எம்பெருமான் காட்டின விசித்திர ஜெகதாகார கதையை நல்லா கவனிக்கணும். இந்த பதங்கள்லாம் அழகான அப்படியே மணிப்பிரவாளம் சொல்வாடணும். அதுபோல விசித்திர ஜெகதாகாரதையை வியத்தகு செயலை அல்லது ஆற்றும் சாமர்த்தியமுடையவனை திறமுள்ள தன்மையை அப்படிப்பட்ட தன்மையை அனுபவித்து, ஏனால் இந்த வார்த்தை மனதில் நன்னா வச்சுக்கோங்க. இந்த பதிகத்திலே அடிக்கடி இந்த வார்த்தை வரும். விசித்திர ஜெகதாகாரதை அப்படின்னா என்ன? அதாவது வியத்தகு செயலை ஆற்றும் திறமையுள்ள தன்மையை அப்படி அனுபவித்து விஸ்மிதராய் சந்தோஷமடைந்தவராய் ஆச்சரியப்படுபவராய் அருளி செய்த திவ்ய சீசூக்தி அனுவதித்து அருளி செய்கிறார். அது எங்கனே என்னில் இந்த பிள்ளைலோகம் ஜீயருடைய வியாக்கியானம் இருந்ததுனா திருவாய்மொழி அர்த்தம், திருவிருத்த அர்த்தம், திருவாய்மொழி நுத்தந்தாதியுடைய அர்த்தம் எல்லாம் ராமாயணம், மகாபாரதம், பாகவதம் எல்லாமே வந்து கொட்டுகிறார் பிள்ளைலோகம் ஜீயர். நம்பிள்ளைக்கு சமமாக அழிமணாள் பெருமாள் நாயனார் 6000 படி திருப்பாவைக்கு சமமாக சுவாமி பிள்ளைலோகம் ஜீயருடைய வியாக்கியானம் அத்புதம். அதை அனுபவிக்க அப்படியே தேன் பெருகுகிறது, ஒரு சந்தோஷம் பெருகுகிறது. எவ்வளவு சுலபமாக நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார் பிள்ளைலோகம் ஜீயர். மணவாளமாவிய பாசுரமே சுகம். அந்த பாசுரத்திலே இருக்கக்கூடிய அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுகம் அது பிள்ளைலோகம் ஜீயருக்கு கைவந்த கலை. அப்படிப்பட்ட அது எங்கனே எண்ணில் ஏழையராவியல், அதாவது 7ஆம் 10 7ஆம் பதிகத்தில் உருவ வெளிப்பாட்டாலே நோவுபடும்படி ஆற்றாமை கரைபுருண்டு இருக்க செய்தேயும் தம்மை அறியாதபடி வைத்து நோக்கி கொண்டு போடுகிற இந்த ஆச்சரியத்தை கண்டு இவர் விஸ்மிதராக நம்பிக்கை உற்றவராக அல்லது சந்தோஷமடைந்த அல்லது மிகவும் குதூகலித்த இதொன்று கண்டோ நீர் இப்படி விஸ்மயப்படுகிறது. இது ஆழ்வாருக்கும் எம்பெருமானுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சின்ன சம்பாதம். ஆழ்வாரை பார்த்து எம்பெருமான் கேட்குறான், என்ன ஆழ்வார் அதுக்குள்ளே எப்படி விஸ்மிதர் ஆயிட்டீர்? நம்முடைய ஜெகத்தை எல்லாம் எப்படி நாம் சிருஷ்டி பண்ணினோம், எப்படியெல்லாம் உருவாக்கினோம், இதையெல்லாம் பார்த்தால் தேவர் இப்படி சொல்லலாமோ, விஸ்மயப்படுகிறது என்று அவருடைய ஆச்சரிய ஜெகதாகாரத்தை காட்டி கொடுக்க, யார்? எம்பெருமான் காட்டி கொடுக்க அத்தை அனுபவித்து விஸ்மிதராகிற மாயாவாமனே 7ஆம் 10 8ஆம் பதிகத்தினுடைய அர்த்தத்தை மாயாமல் தன்னை வைத்தார் இத்தியாதியார் இப்பாசுரத்தில், அதாவது 68ஆம் பாசுரத்தில்
காட்டி அருளி செய்கிறார் என்கை. வியாக்கியானம். மாயாமல் தன்னை வைத்த வைசித்திரியால ஒவ்வொரு பாசுரத்துக்கும் பிரதீகம் எடுக்கிறார். பிரதீகம்னா அந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை எடுத்து அதுக்கு வியாக்கியானிப்பது பிரதீகம்னு பேர். அப்படி தமது சேஷத்துவஸ்வரூபம் நசியாமல், அதாவது ஆழ்வார் உருகிட்டார், ஆழ்வார் பாடாப்பட்டுட்டார்னா அந்த சேஷத்துவஸ்வரூபம் இருக்க அது மாறாது. ஆழ்வாருடைய பேச்சு, ஆழ்வாருடைய நடை, ஆழ்வாருடைய பாவனை வேணுமானால் மாறுமே தவிர ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய இயற்கையான சேஷத்துவம் மசியாமல் தம்மை வைத்த விசித்திராகாரதையை, விரோதமான உருவை, அதாவது சரண்யனான உனக்கு அஞ்ஞான அசக்திகள் தோஷமில்லாமல் சர்வஜத்வாதி குணங்கள் உண்டாயிருக்க சரணாகதனான எனக்கு ஆகிச்சன்ய அனன்யகரித்துவங்களும் ஆர்த்தியும், இந்த 3 விஷயம் சொல்கிறார். சரணாகதனான எனக்கு ஆகிச்சன்யம் கைமுதல் இல்லாமை, அனன்யகரித்துவம் வேறு புகலிடமில்லாமை, ஆர்த்தியும். ஆர்த்தி என்பதற்கு மகிழ்ச்சின்னு ஒரு அர்த்தம் உண்டு, ஆர்த்தி என்பதற்கு துக்கம் என்று பொருள். இதை வைத்துத்தான் ஆர்த்தி பிரபந்தம் என்கிற பிரபந்தமே நமக்கு கிடைத்தது. அப்படி ஆர்த்தியும் உண்டாகையாலே அதிகாரி மாத்திரமின்னிக்கே, அதிகாரி குறைவு இல்லாமல் வைத்த இதில் பொருந்தாத என்னை வைத்து நடத்தி கொண்டு போவதற்கு காரணம் என்ன சுவாமி? பெருமாளை பார்த்து ஆழ்வார் கேட்குறார், சுவாமி ஏன் இங்கே வச்சு ஐஷன் போலாமோனும்? திருவிருத்தத்தில் முதல் பாசுரத்தில் கேட்டாரணும், அடியேன் செய்ய விண்ணப்பமே அப்படின்னு சொன்னாரணும், உடனே ஐஷன் போயிருக்கலாமோனும். அப்படி இந்த என்னை வைத்து நடத்தி கொண்ட போகிறதற்கு காரணம் என்ன? இதற்கு விஸ்தாரமாக அர்த்தம் காட்டார். மாயவனே அருளாய் பாசங்கள் நீக்கி, 5ஆம் பாசுரம். அது மாயவனே அருளாய் முதல் பாசுரம். பாசங்கள் நீக்கி 5ஆம் பாசுரம் என்று அவன் தன்னை கேட்க அவனும் யார்? எம்பெருமானும் அதுக்கு நிருத்தரனாக பதில் சொல்ல முடியல. ஆழ்வார் கேட்டார், பதில் சொல்ல முடியாமல் திகைக்கிறான் எம்பெருமான். அப்படி நிருத்தரனாக பதில் சொல்லாதவனா இதொன்று இருந்தபடி என்று ஆச்சரியத்திலே இவர் விஸ்மிதராக அவன் அவற்றை கண்டு வைத்து, இப்படி ஆழ்வார் விஸ்மிதரானாரை கண்டு வைத்து இதோ ஆஸ்திரயமே என்று தன் விசித்திர ஜெகதாகாரதையை காட்டார். தீயா விசித்திரமா சேர்பொருளோடு மாயாவா, இந்த பாசுரத்திற்கு இந்த பதம் உயிர் பதம். மாயாவாமனே என்று தொடங்கி இவை என்ன விசித்திரமே, இது 2ஆம் பாசுரம் என்பதை பின்பற்றி அருளை செய்தது. தீயாதியாக பஞ்சபூதங்களும், ஆதியாக பஞ்சபூதங்களும் ஒன்றில் காரியம் ஒன்று கன்றியே. ஜலத்தோட காரியம் வேற, நெருப்போட காரியம் வேற. இது ஒன்றும் கலசாதபடி பல வகையான பொருட்களுக்கும் தாரகமாய் ஆதாரமாய் சேதன வர்க்கங்களும் அப்படியே விவாதாகாரமாகையாலே விசித்திரமாய் சேர்ந்த பதார்த்தங்களோடு ஆயாமல் வாய்ந்த நிற்கும் மாயன். ஆயாமல் ஒரு பாடம் இருக்குது, ஓயாமல் ஒரு பாடம், 2 பாடத்துக்கும் இருக்குன்னு பிள்ளைலாம் வியாக்கியானங்கள். ஆயாமல் வாய்ந்த நிற்கும் மாயன் அப்படின்னால் அவற்றின் தோஷங்களை எந்த பொருளோடு சேர்கிறானோ அந்த பொருளுடைய தோஷங்களை ஆராயாமல் வாய்ந்து நிற்கும். அல்லது பாடபேதமான போது ஓயாமல் வாய்ந்து நிற்கும் என்று பாடமான பொழுது நிரந்தரமாக சேர்ந்து நிற்கும் என்னாகவுமாம். நிரந்தரமாக சேர்ந்திருக்கும், ஓயாமல் இருக்கும் என்று அர்த்தம். 2 அர்த்தமும் காட்டார் பாடபேதம். அப்போ பொருந்தி நிற்கும் ஆச்சரிய சக்தியுக்தனான எம்பெருமான் மாயர் என்பதை பேசினபடி பலமுறை தமாயன்
விபூதி விஸ்தாரத்தை அருளி செய்த மாயன். இந்த வளமுறைத்த மாயன் என்று பதத்தை பிரித்து முதல்ல மாயன் என்று ஆயாமல் வாய்ந்து நிற்கும் மாயன் என்பது எம்பெருமானுக்கு. இப்போ வாய்ந்து நிற்கும் வளமுறைத்த மாறன், வளமுறைத்த மாயன் என்று இப்போ ஆழ்வாருக்கு மாயன் என்கிறார் பிள்ளோகம் ஜீயர். அங்கே எம்பெருமான் மாயன், இப்போ ஆழ்வார் மாயன். விபூதி விஸ்தாரத்தை அருளை செய்த மாயன் ஆச்சரியபூதன். அதாவது என்னது? அதாவது என்ன? விபூதி விஸ்தாரத்தை அருளை செய்த ஆச்சரிய பூதனான ஆழ்வார். புரோபூத்வா மிருதுதாந்தः சர்வபூதஹிதோரதः நக்ரோதவசம் ஆபன்னः பிரகிருதிம் ஹாதுமர்கசி. இது ராமாயணத்திலே ஆரண்ய காண்டத்திலே வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு சொல்லம். முன்னே இளைய மனத்தை உடையவரும் புறங்களை அடக்கியவரும் எல்லா பிராணிகளுக்கும் நலத்தை செய்வதில் விருப்பமுடையவருமாய் இருந்துவிட்டு இப்போது சீற்றத்தை அடைந்து இயல்பான தன்மையை விடத்தக்கவன் அல்லர் என்கிறபடியே. அதாவது ஸ்ரீராமாயணத்தில் ராமபிரானுடைய ஸ்வரூபத்தை குணத்தை இங்கே விஸ்தரிக்கிறார். அதற்கு மேலே இதுக்கு விஸ்தாரமாக வியாக்கியானத்திலேயே இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும் விஸ்தாரமாக காட்டுகிறார் சுவாமி நம்பிள்ளை ஈட்டிலே. அந்த விஸ்தாரம் நாம் ஏற்கனவே அனுபவித்தபடினாலே சுருக்கமாக அடியேன் போகிறேன். அங்கண் மலர தந்தொழாய் முடி அச்சுதனே அருளாய் பின் என்று தொடங்கி பின்னும் வெங்கள் கூத்தமுமாய் இவையன்ன விசித்திரமே என்று இரண்டாம் பாசுரத்திலேயும் சித்திரத்தேர் வரவா என்று தொடங்கி வித்தகத்தாய் நீ நித்தி மூன்றாம் பாசுரம் என்றும் கள்ளவிழதாமரை கண்ணனே என்று தொடங்கி உள்ளப்பல் யோகு செய்தார் என்று நான்காம் பாசுரம் என்றும் பாசங்கள் நீக்கி என்னை என்று தொடங்கி இவையன்ன மயக்குக்களே ஐந்தாம் பாசுரம் என்றும் மயக்காவாமனே என்று தொடங்கி இவையன்ன துயரங்களே ஆறாம் பாசுரம். பிள்ளைலோகம் ஜீர் அப்படி பிண்டீகரித்து அந்தந்த பதார்த்தத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து தர்ற அழகு இருக்கிறது. இந்த பாசுரத்துக்கு இதுதான் உயிர் பதம். அதாவது அந்த பதிகத்தில் என்னென்ன ஆழ்வார் சொல்லியிருக்காரோ அது அத்தனை இதில் வந்துடுறது. துயரங்கள் செய்யம் கண்ணா இவையன்ன சுண்டாயங்களே ஏழாம் பாசுரம். என்ன சுண்டாயங்களே எங்கனே நின்னிட்டாய் இவையன்ன இயற்கைகளே எட்டாம் பாசுரம். என்ன இயற்கைகளால் நின்னிட்டாய் என்று தொடங்கி உழப்பில்லை நுணுக்கங்களே ஒன்பதாவது பாசம் என்றும் இல்லை நுணுக்கங்களே என்று தொடங்கி அச்சுதனே அதுவே உனக்காம் வண்ணமே என்றும் இப்படி அவன் விசித்திர விபூதி விஸ்தார யுக்தனாய் இருக்கிறபடியே அருளை செய்தார் ஆழ்வார் என்கை. மாயன் வளமுறைத்த மாயன் இப்போ அழகார் ரெண்டு பதில் சேகர பிள்ளுலகம் ஜீயர் மாயன் வளமுறைத்த மாயனை. மாயன் எந்த இடத்துல யாரு? எம்பெருமான். எம்பெருமானுடைய அந்த விபூதி அதாவது ஜெகதாதாரகாதையை அருளி செய்த அவருடைய வளத்தை அவருடைய பிரபாவத்தை அருளி செய்த மாயனை. இவ்விடத்தில் இப்படி விசித்திர ஜெகதாகாரனானவன் சம்பத்தை என்பது செல்வத்தை அனுபவித்து அருளி செய்த ஆழ்வாரை. இப்போ எம்பெருமான் ஆழ்வாருக்கு சகல விபூதி தாரத்துவத்தை காட்டி கொடுத்தான். அதை ஆழ்வார் உரைத்தார். அப்படிப்பட்ட ஆழ்வாருடைய திருவடிகளிலே யார் பிரவணராக இருக்கிறார்களோ அல்லது ஆழ்வார் அருளி செய்த இந்த திருவாய்மொழியிலே யார் அபியசிக்க வல்லார்களோ நிகமத்தில் பரம் சொல்லி தலை காட்டுகிறார் என்று நம்பிள்ளை காட்டுவார். அதுபோல இதனால் என்ன இந்த பாசுரத்தினுடைய இறுதி பகுதி இது யாருக்கு? இது நமக்கு. யார்? திருவாய்மொழி முத்தந்தாதி அனுபவிக்கக்கூடிய அடியார்களுக்கு. திருவாய்முழுத்தந்தாதி என்பது மணவாள மாமனிதர் அருளியது. நம்மாழ்வார் எம்பெருமான் மேலே ஈடுபட்டது. அந்த அம்மாழ்வாருடைய திருவடிகளை அப்படி கோர்த்து அனுபவிக்கிறார் பிள்ளைலோகம் ஜீயர். நாமே இந்த உரைத்து வாழு நாள் என்று
நாம் என்று கிட்டி ஆழ்வார் எம்பெருமான் திருநாமங்களை சொல்லி நாம் ஏய்ந்து உணர்ந்து நாம் ஏய்ந்து உரைத்து ஆழ்வார் திருநாமங்களை சொல்லி அல்ல எம்பெருமான் திருநாமங்களை சொல்லி வாழும் காலம் என்றோ அன்றே வாழு நாள் என்று இந்த 68ஆம் பாசுரத்தை முடித்து அனுபவிக்கிறார் பிள்ளைலோகம் 69ஆம் பாசுரம். எந்தனை நீங்கு வைத்தது ஏதற்கெனாம் மாறம் எந்தனக்கும் என் தமர்க்கும் இன்பமதா நன்மிகவே பாடவேனாம் கைமாறிலாமை பகர்மாறன் பாடனைவார் உண்டாம் இன்பம். இது திருவிருத்தத்திலே 48வது பாசுரத்தினுடைய தாத்பரியமாக இந்த திருவாய்மொழி அமைந்தது. அந்த திருவாய்மொழி பாசுரத்திற்கு இணையாக திருவாய்மொழி 109 அமைந்தது. 48ஆம் பாசுரம் திருவிருத்தத்திலே மெல்லியலாக்கை குருமி கூறுவேல் மிளிர் தந்தாங்கே செல்லிய செல்கைத்து உலகையன் காணும் என்னாலும் தன்மை சொல்லிய அசூழல் திருமாலவன் கவியாது கத்தேர் பள்ளியும் சொல்லும் சொல்லார் என்பதோ உண்டு பண்டே. இது திருவிருத்தம் 48வது பாசுரத்துடைய சாரம். நல்ல நிமித்தங்களை சகுனங்களை கண்டதால் தான் ஆறியிருப்பதாக தலைவி தோழியிடத்தே கூறுதல். நான் நல்ல நிமித்தங்களை கண்டேன், எம்பெருமான் வருவான் சேர்வான் சம்சிரேஷிப்பேன் என்று நல்ல சகுனங்களை பார்த்து தலைவி கூறுவதாக தோழிக்கு கொள்வதாக அமைகின்ற பாசுரம் அது. இது திருவாய்மொழியிலே 7ஆம் 10 9ஆம் பதிகம். என்னைக்கமென்னை என்கிற பதிகத்திலே இந்த இந்த 10 பதிகத்தினுடைய சாரம் அது என்ன? எம்பெருமான் இது கேள்வி பதில் பாங்கிலே அமைந்தது இந்த பாசுரம். ஆழ்வார் கேட்க எம்பெருமான் பதில் சொல்ற, ஆழ்வார் கேட்க எம்பெருமான் பதில் சொல்ல, இப்படி விவாதங்களாக இதைத்தான் திருமங்கை ஆழ்வாரும் அழகாக காட்டார். அதே போல் ஆழ்வார் மற்ற ஆழ்வார்களை காட்டி இருக்கிறார்கள். அப்படி இதிலே எம்பெருமான் தனக்கும் அதாவது ஆழ்வாருக்கும் தம்மை சார்ந்த அனுபவிப்பவர்களுக்கும் அதாவது எம்பெருமான் தமக்கும் ஆழ்வார்க்கும் தம்மை சார்ந்த அடியார்களுக்கும் இனிதாக கவிவாடும்படி தம்மை இங்கு வத்ததற்கு ஆழ்வார் கைமாறில்லையே. பெருமானே, தேவரீர் பண்ண உபகாரத்திற்கு கைமாறு நான் ஒன்றும் செய்யவில்லையே என்று கூறுவதாக அமைகிறது இப்பதிகம். 7ஆம் 10 9ஆம் பதிகம். இதற்கு அவதாரியை காட்டுகிறார் சுவாமி ஜீயர். எந்தனை நீ இது 69ஆம் பாசுரத்திலே இதில் அதாவது இந்த 69ஆம் பாசுரத்தில் அவன் திருவாய்மொழி பாடுவித்தபடியை அனுசந்தித்து அவன் திருவாய்மொழியை ஆழ்வாரை கொண்டு பாடுவித்தான். பாடுவித்ததை அனுசந்தித்து ஈடுபடுகிற பாசுரத்தை அனுவதித்து அருளைச் செய்கிறார். ஒரு கேள்வி கேட்டோம், அது எங்கானே என்னில், அது எப்படி சுவாமி? எனக்கு ருச்சி எண்ணிக்கே இருக்க சம்சாரத்திலே என்னை வைத்ததற்கு காரணம் என்று ஆழ்வார் கேட்கிறார். எனக்கு ருச்சியே இல்லை, எம்பெருமான் பகவதிஷேர் இது ஆழ்வார் சொல்லுகின்ற நைச்சார சந்தானத்தாலே பிள்ளைலோகம் ஜீயர் முதலான வியாக்கியாத்தாக்கள் அப்படி காட்டுகின்ற ஒரு அனுபவம். நமக்கு இருக்கிற விஷயத்தை ஆழ்வார் மேலிட்டு அப்படி காட்டுவது நம்முடைய பூர்வாச்சாருடைய வழக்கம். அதுபோல எனக்கு ருச்சியின் நீக்கே இருக்க சம்சாரத்திலே என்னை வைத்ததற்கு காரணம் என்ன? அது முதல் பாசுரத்தில் கேட்டாரா திருவிருத்தத்தில்?
மெய்நின்று கேட்டருளாய் அடியே செய்யும் விண்ணப்பமே என்று முதல் திருவிருத்த முதல் பாசுரத்தில் கேட்டாரணும். அப்பவே அழைச்சிட்டு போயிடணும் வேண்டாமா எம்பெருமான் ஆழ்வார. ஆனால் இங்கு வைத்தான் எதற்காக என்று ஆழ்வார் கேட்கார். அதுக்கு பதில் சொல்வார் எம்பெருமான். கீழே ஆழ்வார் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. இந்த பாசுரத்தில் ஆழ்வாருக்கு பிரதியாக அவர் கேட்ட கேள்விக்கு பதிலாக இவர் பதில் சொல்றார். எம்பெருமான் ஆழ்வாரே, உம்மை கொண்டு உம்மை வைத்து நமக்கும் நம்முடையார்க்கும், அதாவது எம்பெருமானுக்கும், அதாவது உமக்கும் நமக்குன்னா இவ்விடத்திலே எம்பெருமான் உம்மை கொண்டு நமக்கும் நம்முடைய அடியார்க்கும் அனுபவிக்கலாம்படி விலட்சணமான திருவாய்மொழி பிரபந்தத்தை பாடுவித்து கொள்வதே காணும் ஆழ்வீரே. அவனை வச்சுண்டு எனக்கு இன்பம் தரும், என்னுடைய அடியார்களுக்கு இன்பம் தரும், அதுக்காக திருவாய்மொழிங்கிற பிரபந்தத்தை பாடணுங்கிறதுக்காக உம்மை இங்கே வைத்தேன் என்று நேரோடு நேரான பரிகாரத்தை பரிகிரகத்தை நேரோடு நேர்கேள்வி கேட்கிற பரிகாரத்தை அவன் அருளி செய்யான் அப்படின்னு சொன்னான். உம்மை வைத்து எனக்கும் அடியார்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விலட்சணமான திருவாய்மொழியை பாட வைப்பதற்காக என்று எம்பெருமான் சொன்னான். உடனே ஆழ்வாருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. திருப்பி ஆழ்வார் கேட்கிறார் எம்பெருமானை பார்த்து, எம்பெருமானே, தேவரீருடைய பிரபாவங்களை ஏற்கனவே வேதங்கள் சொல்லியிருக்கின்றன. வியாசாதிகள் வசிட்டர் முதலானவர்கள்லாம் உம்முடைய பெருமையை பேசியிருக்கிறார்கள். அதற்கு மேலே வேண்டுமானால் தமிழிலே முதலாழ்வார்கள் இவர்களெல்லாம் இருக்கும் பொழுது அத்தியந்த ஹேயனான மிக தாழ்ந்தவனான என்னை கொண்டு வேதங்களாலும் எல்லை காண முடியாத தன் வைபவத்துக்கு தகுதியால் விலட்சணமான திருவாய்மொழியை பாடுவித்து கொண்ட இம்மகா உபகாரத்திற்கு வேதங்களை காட்டிலும் வியாசபராசர ரிஷிகளை காட்டிலும் வால்மீகியை காட்டிலும் மிக தாழ்ந்தவனான என்னை வைத்து இப்படி பாடுவித்துக் கொள்ளுகிறேன் என்று இந்த மகா உபகாரத்திற்கு உபய விபூதியிலும் சதுரமாக செய்யத்தக்கதொரு பிரத்யுபகாரமில்லை. இதுக்கு ஈடு இணையா ஏதானும் பண்ணலாமான்னு பார்த்தா அதுக்கு அழகாக சொல்கிறார். அப்பொழுஜியர் தலை சீத்து இந்த எம்பெருமான் பண்ணின உபகாரத்திற்கு இவரை வைத்து கவிபாடி வைத்து கொண்ட எம்பெருமானுக்கு பிரத்யுபகாரம் பண்ணுவதற்கு ஒன்றுமில்லையே என்று தலை சீத்து அந்த பதத்தை இடுகின்ற வியாக்கியாதர்கள் எல்லா வியாக்கியாதாக்களுமே நம்பிள்ளை பூர்வாச்சார் பிரிவாச்சாரம் பிள்ளை முதலான வியாக்கியாதாக்கள் அத்தனைமே அந்தந்த தமிழ் பதத்துக்கு ஒரு உயிர் இருக்கு. அந்த பதத்துக்கு ஒரு உயிர் கொடுப்பார்கள். அந்த உயிர் கொடுக்கக்கூடிய விஷயம் அதை வைத்து அந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம் முழுக்க நமக்கு வந்துடும். ஆழ்வாருடைய ஹிருதயபாவம் என்ன அப்படின்னு நமக்கு புரியும். தலை சீத்து, அதுக்கு என்ன பண்ணார்? தலை அசைத்து என்று ஒரு அர்த்தம். தலை தாழ்த்தி, சரி நீ பண்ண உபகாரத்துக்கு பிரதிபாரம் ஒன்றும் இல்லையே, என்ன பண்ணலாம்? தலையை தாழ்த்துறதை விட ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் நமக்கு சொன்னால் பேசாமல் தலையை சாய்க்கணும், இல்லை தலையை ஆட்டணும். ஒன்று இப்படி ஆட்டணும், இல்லை இப்படி ஆட்டணும். ஆழ்வார் என்ன பண்ணார்? தலை சீத்து தாழ்ந்து வணங்கி பாடுகிற என்றைக்கும் என்னையில் 7, 10, 9 பதிகத்திலே அர்த்தத்தை எந்தனை நீ என்று இந்த 70 பாசுரத்திலே என்னைக்கு இந்தியாதியாலே அருளை செய்கிறார் என்கை. இதைத்தான் ஆச்சாரிய ஹிருதயத்திலே அழிவாள பெருமாள் நாயனார் 4ஆம் பிரகரணத்திலே சூத்திரம் 229 உறாமையோடே உத்தேனாக்காது ஒழிந்தது. உறாமையோடே உத்தேனாக்காதொழிந்தது நாடு திருந்த நச்சு பொய்கையாக அமைக்காக பிரபந்தன் தரை காட்டார் என்று 3 காட்டறணும். எம்பெருமானுடைய அவதாரத்திற்கும் 3 உண்டு. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்குலாம் தர்மசந்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே.
அதுபோல ஆழ்வார் அவதரிப்பதற்கும் வம்சபூமிகளை உத்தரிப்பிக்க வராக கோபாலர்களைப் போலே இவரும் நிமக்னரை உயர்த்த தாழ இழிந்தது என்று ஆச்சாரியத்திலேயும் இப்படி நாடு திருந்த இந்த வேதத்தை தப்பர்த்தமாக சொல்லுகின்ற அவர்களாலே நாடு கலங்கி நின்றது. அந்த நாட்டை திருத்த நச்சு பொய்கையாமைக்காக அதுக்கு ஒரு 2 விஷயத்தை காட்டிலும் பிரபந்தம் தலை காட்டா இங்கு வைத்தது ஏதுக்கென அப்படின்னு ஆழ்வார் கேட்டாரோ அது என்ன பதில்? இந்த திருவாய்மொழியை உண்மை வைத்து பாடுவித்து கொள்ள வேணும் என்பதற்காக சொல்லணும். இதற்கு வியாக்கியாதா எந்தனை நீ இங்கு வைத்தது ஏதுக்கென பாசுர திருவாய்மொழி 100 இருக்கிற பாசுரம். அவன் காட்டினதாகையாலே விசித்திர விபூதியை அனுபவித்து மீளவும் அந்த அனுபவித்தார் ஆழ்வார். விபூதியை ஆசிரியத்தை காண்பிச்சான் எம்பெருமான் அனுபவித்தார். மீளவும் பூர்வ பிரகிருதமான ஏற்கனவே இருக்கக்கூடிய தம்முடைய சந்தேகத்தை ஏன்னா இவர் காமிச்சுட்டா எம்பெருமான். இவர் கேட்டார் பாரு விசித்திராதேக சம்பத்தி ஈஸ்வராய் நிவேதிதும் பாரு விசித்திரமான ஜகத்தை பாருன்னு சொன்னான். இப்போ ஆழ்வாருக்கு திரும்பி இதெல்லாம் சரி இருந்தால் ஆழ்வாருக்கு என்ன கொடுத்தோ தம்முடைய சந்தேகத்தை பாசங்கள் நீக்கி என்னை உனக்கே அறக்கொண்டிட்டு நீ வாசமலர் தந்துழாய் முடி மாயவனே அருளாய். இது 7ஆம் பத்து 8ஆம் பதிகம் 5ஆம் பாசுரத்திலே என்று கேட்க எந்தனை நீ சம்சாரத்தில் பொருந்தாத என்னை நீ சம்சாரத்தில் பொருந்தாதாரை ஏற விடுகைக்கு சர்வசக்தியுத்தானான நீ எந்தனை என்பதற்கு சம்சாரத்திலே பொருந்தாதாரையும் சம்சாரத்தில் இருப்பவர்களையும் ஏற விடுகின்ற அந்த ஏற விடுகைக்கு சர்வசக்தியுக்தானான நீ இங்கு இருள் தருமா ஞாலமான இந்த விபூதியிலே வைத்தது ஏதுக்கென பிரயோஜன நிரபேட்சமாயிருக்க. அதாவது எம்பெருமான் தேவரீருக்கு இல்லாத ஒன்று இல்லை, எல்லாமே தேவர்கிட்ட இருக்கு. தேவரை கவிபாடவாணம் என்கிற நியதி கூட இல்லை. ஏற்கனவே வேதங்கள் சொல்கிறது, வியாசபராசாரிகள் சொல்கிறார், வால்மீகி சொல்லியிருக்கார். இதெல்லாம் எல்லாம் நிரம்பி இருக்கிற சர்வஸ்மாத் பரன் சர்வ காமங்களையும் பெற்றவன். அப்படி இருக்க எந்த பயனையும் கருதாமல் என்ன பிரயோஜனத்தை பற்ற வைத்தது ஏன் என்ன? அதுக்கு ஆழ்வார் பதில் எம்பெருமான் பதில் சொன்னார். நமக்கு ஒரு சந்தேகம் வந்ததானால் அந்த சந்தேகம் தீருகின்ற வரையில் நம்முடைய மனமானது அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த சந்தேகத்தை ஏற்கனவே ஆழ்வாருக்கு என்ன சந்தேகம்? என்னை ஏன் இங்கே வச்சேன், என்னை ஏன் இங்கே வச்சேன், என்னை ஏன் இங்கே வச்சேன் கேட்குறானோ. அதுக்கு ஆழ்வாருக்கு பதில் சொன்னான் எம்பெருமான். என்ன பதில் சொன்னான் என்பதை மாமுனிகள் திருவாழ்மொழி 109 காட்டார். என்ன பதில் சொன்னான் என்பதை பிள்ளலோகம் ஜிய வியாக்கியானிக்கிறான். மாலும் எந்தனக்கும் என் தமர்க்கும் இன்பமத நன்னு கவி பாடவேனா நன்னு கவி பாடவேனா மாலும் மால் என்று விடத்தரே திருமாலான எனக்கினியதாகவும். ஏன்னா அடுத்த பதிகத்தில் ஒன்று வரப்போகுது. அதுக்காக இங்கேயே ஒரு பின்னாடி ஒரு ஆதாரத்தை போட்டுக்கிறார் சுவாமி பிள்ளலோகம் ஜீயர். என் திருமாலான எனக்கினிதா. ஏன்னா அடுத்த பதிகத்தில் வரப்போகுது இன்பம் பயக்க எழில் மலர் மாதர் அப்படின்னு வரப்போகிறதோன்னு அதுக்காக இப்போவே பூர்வ பீட்டியா இப்படியே முன்னாடி அர்த்தம் காண்பிச்சுக்கிறார். திருமாலான இனியதாகவும் திருமால் அடியாரான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இனியதாகவும் விலட்சணமான கவியமுதம். திருவாய்மொழி 8ஆம் பத்து 10ஆம் பதிகம் 5ஆம் பாசுரத்திலே கமுகச் மொழிபட்டோடும் கவியமுதம் நுகற்றி உருமோ முழுதுமே. அந்த கவி அமுதம், அமுதம் என்பது என்ன? உயிரை வாழ்விற்கு மருந்தல்லவா? அமரர்களுக்கு கிடைத்தது, ஆழ்வாரு கிடைத்தது, நமக்கெல்லாருக்கும் கிடைச்சுருக்கு. அப்படி கவி அமுதம் என்னும்படியான இனிய கவிகளை பாட வைத்தோம். என்ன அதுக்காகத்தான் பாட வைக்கிறதுக்கு தான் வச்சோம்.
அப்படின்னார். உடனே ஆழ்வார் கேட்டார், தன்னை கவிபாடுகைக்கு வேதங்களும் அத்தை பின் சென்ற வைதிகரான வியாசர் வால்மீகி முதலான பல ரிஷிகளும் பரமரிஷிகளும் செந்தமிழ் பாடுவாராய் பெருந்தமிழன் நல்லேன் பெரிது என்று கொண்டாடப்படுகின்ற முதலாழ்வார்களும். இப்போ வேதங்களுக்கு அடுத்தபடி வியாச வால்மீகி முதலானவர்கள், அடுத்ததாக முதலாழ்வார், இவாள்லாம் இருக்கும் பொழுது என்ன கவிபாடி வைத்துக் கொள்வானேன் என்று ஆழ்வாருக்கு பதில் கேள்வி கேட்கிறார் ஆழ்வார். இவ்விடத்திலே அழகாக ஒரு பாசுரம் காற்றார் திருமங்கை ஆழ்வார். தாங்கரம்போர் மாலிபட பரவயூர்ந்து தராதலத்தோர் குறைமுடித்ததன்மயானை ஆங்கரும்பி கண்ணீர் சோர்ந்து அன்பு கோரும் அடியவர்களுக்கு ஆரமுதம் ஆனான் தன்னை. அடியவர்களுக்கு ஆரமுதம் என்பெருமான், எனக்கு கவியமுதம் தேவரீர் திருவாய். என்ன ஒரு அழகான ஒரு கோர்வை என்று அங்கே அன்புகோ இது அழவ சுவாமி ஆச்சாரியத்தில் 3ஆம் பிரகரணத்திலே சூத்திரம் 55 என்ன எடுக்கிறார் அப்படின்னால், அன்பு கூறும் அடியவர் என்பதற்கு அன்பே தகழியா சொன்ன ஆழ்வாரை நடுவிலே வைத்து முன்னே வையம் தகழியா பின்னே திருக்கண்டேன் என்று சொல்லக்கூடிய இந்த 3 பேரையும் அன்பு கூறும் அடியவர், உரையிலிடாதவர், உயர்க்கை அருள் மாறி குணந்துகள் கொண்டல் போல்வாரை மேகமின்னும் என்று அங்கே காட்டின முதலாழ்வார்களும். கவிபாடவென கைமாறிலாமை கவிபாட வைத்தோம், தேவரீரை திருவாய்மொழி பாட வைத்தோம் என்ற இந்த உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் இல்லாமையை பெருமானே தேவரீருக்கு பண்ணலாம்னு ஏதாவது பிரத்யுபகாரம் பண்ணலாம்னு பார்த்தேன். அதை அழகாக காட்டுகிறார் ஜீயர் ஆழ்வார் பாசுரத்தை வைத்தேன். பகர்மாறன், அதாவது தேவரீர் பண்ண உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் இல்லை என்று சொன்ன மாறன் யார்? ஆழ்வார். அதாவது என்றைக்கும் இந்த பாசுரத்துக்கு இதுதான் உயிர்ப்பதம். என்றைக்கும் 7ஆம் 10 9ஆம் பதிகம் முதல் பாசுரம் தொடங்கி என் சொல்லி நிற்பனோ என்னும் என் சொல்லி நிற்பனோ என்று தொடங்கி என் முன் செல்லும் மூவுருவா முதல்வனே என்றும் முதல்வன் இவன் என்று தொடங்கி என் வாயமுதம் அப்பனை வாய் முதல் அப்பனை என்ன மறப்பனோ என்று 3ஆம் பாசுரம். செப்பமே செய்து திரிகின்ற சீர்கண்டு அப்பனை என்ன மறப்பன் இது 4ஆம் பாசுரம். சீர்கண்டு கொண்டு என்று தொடங்கி பார்வரவின் கவி பாடும் பரமரே 5ஆம் பாசுரம் என்றும் இன்கவி பாடும் பரமகவிகளால் தன் கவிதான் நன்னை பாடுகியாது என்று தொடங்கி வன்கவி பாடு என் வைகுந்தநாதனே 6ஆம் பாசுரம். வைகுந்தநாதன் என தொடங்கி என்னாள் சிந்தித்தார்வனோ 7ஆம் பாசுரம். ஆர்வனோ என்று தொடங்கி சீர்வரையின் கவி சொன்ன திறத்துக்கே 8ஆம் பாசுரம். திறத்துக்கே அது பரவாம் என்று தொடங்கி உறப்பலையின் கவி சொன்ன உதவிக்கே 9ஆம் பாசுரம். உதவிக்கை மாறு என்னுயிர் என்று தொடங்கி எதுவும் ஒன்றுமில்லை செய்வது இங்கும் அங்கும் எங்கும் அங்கே எங்களுடைய 10ஆம் பாசுரத்திலே என்றிப்படி உபகார ஸ்மிருதி அதிசயத்தாலே ஈடுபட்டு அருளை செய்தவை என்கை. இதைத்தான் நாயனார் ஆச்சாரியகத்திலே 4ஆம் பிரகரணத்திலே 225ஆம் சூத்திரத்திலே 7ஆம் பத்தினுடைய சாரத்தை சொல்ல வந்த அழிமணுவாழ் பெருமாள் நாயனார் என் சொல்லி என்னாள் பார் விண்ணீர் இறப்பெதிர் எதுவும் என்கிற உபகார ஸ்மிருதியோடே கூட என்று பிரதி எடுக்கிறார் நாயனார்.
பலையின் கவி, இது ஒரு அழகான ஒரு வார்த்தை. பலையின் கவி சதுர்விம்சஹஸ்ராணி ஸ்லோகானாம் உத்தவன் ரிஷிஹி ததா சர்க்கசதான் பஞ்ச ஷட்காண்டானி ததோத்தரம் என்கிறது பாலகாண்டத்திலே ஸ்ரீராமாயணத்திலே. வால்மீகி முனிவர், இப்போ வால்மீகி சொன்னாரா, வேதங்கள் சொல்லிட்டாரா? வால்மீகி எப்படி 24,000 ஸ்லோகங்கள், 500 சர்க்கங்கள், 6 காண்டங்கள், உத்தரகாண்டத்தையும் சொன்னார். யாரு? வால்மீகி. என்னும்படி 1,25,000 ஸ்லோகங்களுடைய மகாபாரதம் சொன்னார் வியாசர் என்றபடி. அப்போ எல்லாம் அதுக்கு தான் புலோகாச்சார் காட்டால் தூது போனவன் ஏத்தம் சொல்லித்து சிறையிருந்தவள் ஏத்தம் சொல்லித்து. இது பூசல் பட்டோரின் மகாபாரதம் சொன்னாலும் அதிலே ஒரு அர்த்தமாக புலோகாச்சார் காட்டால் தூது போனவன் ஏத்தம் சொல்லுகிறது, கண்ணபெருமானுடைய பெருமையை சொல்லுகிறது. அதற்கு மேலே ஆலோடமுதன்னவான இங்கனே சொன்ன 1000 உறப்பலையின் கவிகளை, இது 9ஆம் பாகம் என்று பாடிவிக்கையாலே இவர்க்கு ஈடுபாடா இருக்கிறது. இத்தனை கவிகள் சொல்லிட்டான். ஆக அதற்கு மேலே கைமாறிலாமை, இப்போ கைமாறிலாமை பகர்மாறன் மா பாடனைவார்க்கு உண்டாம் இன்பம். அதாவது இப்படி கைமாறு ஒன்றும் செய்ய இயலவில்லை என்று சொன்ன ஆழ்வாருடைய திருவடிகளை கட்டுவார்க்கு உண்டாகும் இன்பம். அதுபடி இப்படி கிருதஜரான ஆழ்வார் பரிசரவர்த்திகளாம்படி ஆழ்வார் திருவடிகளிலே சமீபத்தே இருக்கும்படி வாழ்வார்க்கு கிட்டுவார்க்கு ஆனந்தம் உண்டாகும். எங்கடி ஆனந்தம் உண்டாகும் என்று ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு பதில் அடுத்த பாசுரத்திலே காட்டால் என்கிறபடியே எங்கனே சொல்லிலும் இன்பம் பயக்குமே. இது 11ஆம் பாசுரம். எப்படி சொன்னாலும், மூலத்தை சொன்னாலும் சரி, கீழே அர்த்தத்தில் அனுபவிச்சு போனோம், மேலெழுந்த வாரியாக பாசுரத்தை சொன்னாலும் சரி, அல்லது அர்த்தத்தை அறிந்து கொண்டு அதனுடைய அனுபவமாக அர்த்தானுபவத்தோடு சேர்த்து அனுபவித்தாலும் சரி, என்ன வேண்டும்? என்கிற நிர்பந்தமும் வேண்டாம். கேவலம் கிட்ட அணையும் நம்மாழ்வார். கேவலம் என்பது ஒன்றே என்ற அர்த்தத்தில், ஒன்லின்னு சொல்லுவா இங்கிலீஷில். அப்படி கீழே எம்பது ஆழ்வாருடைய கிட்டும் பொழுதே ஆழ்வாருக்கு கிட்டின இன்பம் நமக்கு கிட்டின, ஆழ்வாருக்கு உண்டான துன்பம் நமக்கு போகும் என்று 2 அர்த்தத்தையும் காட்டி முடிக்கிறார் பிள்ளைலோகம் செய்யும். 70ஆம் பாசுரம். இன்பக்காவே பாடவே தோனை இந்திராயோடு அன்புத்துவாள் திருவாரன் விழாயில் துன்பமர கண்டடிமை செய்யா கருதிய மாறன் கடலே தின்திரலோர் யாவர்க்கும் தேவு. இது திருவிருத்தத்திலே 78ஆம் பாசுரத்தினுடைய சாரமாக 78ஆம் பாசுரத்தினுடைய விரிவாக இந்த திருவாய்மொழி அமைந்தது. அந்த திருவாய்மொழிக்கு திருவாய்மொழி தந்தாதி அமைந்தது. திருவிருத்தம் 78ஆம் பாசுரம். நலியம் நரகனை வீட்டித்தம் வாழன் தின்தோள் துணித்தார் வலியும் பெருமயம் யான் சொல்லும் நீர்த்தல்லா மைவரைபோல் பொரியும் உருவில் பிறார் புனைபூந்துழாய் மலர்க்கே மெலியுமடனெஞ்சினார் தந்து போயின வேதனைய என்று திருவிருத்தத்திலே சொன்னார். இதனுடைய சாரமானது பிரிவாற்றாத தலைவி
தலைவன் ஆற்றலை கருதி நெஞ்சிழிந்து இறங்குதல். எம்பெருமான் தலைவனுடைய ஆற்றலை பார்த்து இவள் விஸ்மயமாக கீழே அனுபவித்தோம். அதுபோல திருவுருத்தத்திலே காட்டி இது திருவாய்மொழி 7ஆம் 10 10ஆம் பதிகம் இன்பம் பயக்க என்கிற பதிகத்தினுடைய சாரம். ஆழ்வார் இன்கவி பாடுவித்த எம்பெருமானை திருவாரன் விளை என்னும் திவிதேசத்தில் கண்டு அடிமை செய்ய விரும்புகிறார். இதுதான் அதற்கு மேலே அவதாரிகை காட்டார். இதில் இன்பக்கவி என்கிற இந்த பாசுரத்திலே திருவாய்மொழி பாடி அடிமை செய்ய பாரித்த திவ்ய சீசுக்தியை அனுவதித்து அருளை செய்கிறார். அது எங்கன எண்ணில் தாம் பாடின திருவாய்மொழி கேட்கைக்காக பெரிய பிராட்டியாருடனே பேரோலக்கமாக, பேரியோலக்கம்னா பெரிய சபை, பெரிய நித்தசூரிகள் தேவாசுரம் எல்லாருக்காலும் அப்படிப்படி நித்தசூரிகள் சேவிதனாய் ஸ்ரீபூமிழானியழகா பரிஜரக பரிஜாலனாய் சொல்கிறோமோ அப்படி மகாசபையிலே திருவாரன் விளைவிலே அவன் எழுந்தருளி இருக்கிறபடியை அனுசந்தித்து அவன் திருவாரன் விளையில இருக்கான்னு தெரிஞ்சுட்டான். யாரு? நம்மாழ்வார். அப்படி அந்த எம்பெருமானை திருவாரன் விளையில இருக்கிற எம்பெருமானை அனுசந்தித்து நாம் அங்கே சென்று திருமாலவன் கவி என்கிற வாயோலைப்படியே அவனும் அவளுமான சேர்த்தீர திருவாய்மொழியை அவர்கள் இருவரும் உகந்து திருச்செவி சாத்தும்படி கேட்பித்து நம்முடைய திருவாய்மொழி அவ 2 பேரும் யார்? பெரிய பிராட்டியாரும் பெரிய பெருமாளும் திருவாரன் விளையில இருக்க எம்பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து எப்படி கேட்கணும்? இருவரும் உகந்து கேட்க வேணும். திருச்செவி சாத்த வேணும். எப்படி சாத்தும்படி கேட்பித்து அடிமை செய்ய பெறுவது. எப்படி என்னைக்கு பண்ண போகிறோம்? அடிமைய பெறுவது எப்போதோ என்று மனோரதிக்கிற இன்பம் பயக்கவில், அதாவது 7ஆம் 10 10ஆம் பதிகத்தின் அர்த்தத்தை இன்பக்கவி பாடுவித்தோனை 70ஆம் பாசுரத்தித்யாதிலே அருளை செய்கிறார் என்கை. இன்பக்கவி உலோகம் ஜீயர் எடுத்து கோர்க்கிறார் மணிகளை, நவரத்ன மணிகளை சேர்த்து எப்படி நல்ல மாலையாக தொடுப்பார்களோ அதுபோல பிள்ளலோகம் ஜீயர் ஆழ்வார் பாசுரத்தை வைத்து கொண்டே அந்த மாலைகளாக ஆங்காங்கே கிடைக்கக்கூடிய ரத்னங்களையும் முத்துக்களையும் பவழங்களையும் நவரத்னங்கள் சொல்லுவேன் அது மாதிரி எடுத்து கோர்க்கிறார். இந்த கோர்க்கிற அழகுதான் பிள்ளலோகம் ஜீயர். ஏன்னால் அவர் கோத்தார். யாரு? திருவாய்மொழி நுத்தந்தாலி மணவாள மாமணிகள் கோத்தார். சொல்லும் பொருளும் தொகுத்துரைத்தார். அப்படி இருக்க இந்த பாசுரத்திலே இன்பக்கவி பாடுவித்தோனை, இன்பக்கவி பாடுவித்தவனை, என்னை வைத்து பாடிக்கொண்ட பெருமையை உடையவனை, அது ஆழ்வார் பாசுரத்தை காட்டார். இன்தமிழ் பாடிய ஈசனை 7ஆம் 10 9ஆம் பதிகம் முதல் பாசுரத்திலே தான் சென்ற பதிகத்திலே. அதற்கு மேலே இன்கவி இயன்பித்து 7ஆம் பதிகம் 7ஆம் 10 9ஆம் பதிகம் 2ஆம் பாசுரத்தில் என்றும் என்னா முதல் வந்து புகுந்து நல்லின் கவி 7 9 3 என்றும் திருந்து நல்லின் கவி 7 9 5 என்றும் பண்டீங்கவி 7 9 7 என்றும் சீர்பெற இன்கவி அப்படி கோக்கிற அங்கேருந்து எடுத்து ஆழ்வார் இந்த இன்பக்கவிங்கிறதுக்கு இவ்வளவு அர்த்தம் காட்டார் பிரயோகம் செய்ய. சீர்வர இன்கவி 7 9 8 என்றும் உறப்பட இன்கவி 7 9 9 என்றும் பதவியின் கவி பாடி அப்பனை 7 9 10 என்று நிரதிசய போக்கியமான திருவாய்மொழியை என்னை கொண்டு பாடுவித்த உபகாரகனை. இது 7ஆம் 10 9ஆம் பதிகத்திலே கவியெல்லாம் சேர்த்தான். அந்த ஆழ்வா புல்லோகம் ஜீருடைய வியாக்கியார் அவ்வளோ வரும். அதற்கு மேலே இந்திரையோடு அன்புத்து வாழ் திருவாரன் விளையில் பெரிய பிராட்டியாரோடு கூட
திருவாய்மொழி கேட்கைக்கு பெருமான் இப்படி தேடி பார்த்தானா, திருவாய்மொழியை கேட்கணுமே, அம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை கேட்கணுமே, அதுவும் பெரிய பிராட்டியாரோட கேட்கணுமே, அதுக்கு பாங்கான நிலம் வேணுமே அப்படின்னு தேடிகிட்டே இருந்தானா. அது தேடிகிட்டே இருக்கும்போது திருவாரன் விளை கிட்ட கிடச்சிதான். ஓ, இந்த திருவாரன் விளை நன்னா இருக்குது, நன்னா இயற்கை சூழலாக தோப்புகள் ஆறுகள் எல்லாம் நன்னா இருக்குது. அதைத்தான் எம்பெருமான் தேர்ந்தெடுத்தானா. எந்த இடத்த? இந்த இடத்த. அங்கே வந்து கவி பாடும், நான் பெரும் அந்த இன்பத்தை அங்கே வந்து பெற்று செல்லும் என்று ஆழ்வாருக்கு நியமித்தான் போல திருவாரன் விளையில் பாங்கான இடம் என்று ஆதரத்தை பண்ணி மிகுந்த விருப்பத்தை பண்ணி வாழ்ந்து கொடு போகிற திருவாரன் விளையில் இது எம்பெருமானுக்கு விசேஷம். அல்லது இப்படி அனுபவிக்கிற இன்னொரு கோணத்தில் இந்திரையோடு அன்பு தென்னு, இந்திரையோடு, இந்திரைன்னா இந்த இடத்துல பெரிய பிராட்டியாரிடத்திலே ஸ்நேகத்தை உடையவனாய் என்றபடி. அப்போ பெரிய பிராட்டியாரோட ஸ்நேகம், திருவாரன் விளை ஸ்நேகம், பெரிய பிராட்டியாருடைய சேர்ந்து திருவாரன் விளையில் இருக்கிற அந்த ஸ்நேகம், அந்த பாவம் என்று அல்லது நேசமுள்ளவன் இத்தால். சரி, என்ன சுவாமி தேரித்து இத்தால் இன்பம் பயக்க 7ஆம் 10 10ஆம் பதிகம் என்கிற முதல் பாசுரத்தை அனுவதித்து கடாட்சித்து அருளி செய்தபடி இருவருமான சேர்த்தின உடனே ஆழ்வாரை கேட்டோம், பெருமாள் பிள்ளலோகம் ஜீரை கேட்டோம், சுவாமி இருவருமான சேர்த்தியிலே ஆனந்தம் உண்டாகுமா? அவளுக்கு வேண்டுமானால் பெரிய பிராட்டியாருக்கு சேர்ந்தனாலே எம்பெருமானுக்கு அனுபவம் கிடைக்கலாம், பிராட்டியோடு சேர்ந்தனாலே எம்பெருமானுக்கு அனுபவம் இருக்கலாம். அவள் 2 பேருனா பரஸ்பரம் அனுபவிக்கலாம், இன்பமாக இருக்கும். ஆனால் இந்த இருவருமான சேர்த்தியிலே நமக்கு அனுபவம் கிடைக்குமா? நமக்கு ஆனந்தம் உண்டாகுமா? உண்டாகும் என்பதற்கு பிரமாணம் காட்ட ராமஸ்து சீதையா சார்த்தம் விஜஹார பகுன் ருதூன் மனஸ்ரீ தத்கதா தஸ்யா நித்யம் ஹிருதி சமர்ப்பிதா. இதை ஸ்ரீராமாயண ஸ்லோகத்தில் இதை அழகாக ஆழ்வார் காட்ட அல்லிமலர் மகள் போகமயக்குக்கள் ஆக்கியும் ஆகியும் நிற்கும் அம்மான் 3ஆம் 10 10ஆம் பதியம் 8ஆம் பாசுரத்திலே ராமசீதாமனுப்பிராய ராஜ்யம் புன அவாப்தவான் பிரகிருஷ்ட முதிதோ லோகா துட்டகா புட்டகா சுதார்மிகா. ராமபிரான் சீதையோடு திரும்பி வந்த பிறகு அயோத்தி மக்கள் கொண்டாடினார்கள், கோசலை நாட்டு மக்கள் கொண்டாடினார்கள். இப்படி எல்லாம் கொண்டாடும்படியாக இருந்தது, லோகமெல்லாம் கொண்டாடித்து. ஏனால் இருவருமான சேர்த்தியிலே, இருவருமான சீதா பிராட்டியும் ராமபிரானும் சேர்ந்த சேர்த்தியிலே உலகமெல்லாம் ஆனந்தம் உண்டாயிற்று என்பதற்கு பிரமாணம். அப்படி ராமன் சீதையை பெற்று பின்னர் ராஜ்யத்தையும் அடைந்தார், உலகம் மிக்க ஓகை அடைந்தது என்று இருவருமான சேர்த்தியிலே ஆனந்தம் உண்டாகும் என்பதற்கு பிரமாணம் காண்பித்து அதற்கு மேலே திருவாரன் விளையில் துன்பமர கண்டு, அதத்தை எப்படி எடுக்கிறார்? துன்பமர கண்டு திருவாரன் விளை உணர்த்தும். திருவாரன் விளையில் துன்பமர கண்டு ஆழ்வாருக்கு ஏற்பட்ட கிளேசம் தீர்ந்தது. எப்படி ஆச்சு? ஏழையராவியில் பட்ட துக்கமெல்லாம் தீர கண்டு. ஏழையராவி ஒன்றும் என்னை கூத்தங்களோரிய அழியங்கண்ணபிரான் நலிந்தமை சொன்னாரணும். அப்படி தீர கண்டு அதற்கு மேலே அடிமை செய்ய கருதியார். கண்டால் செய்யும் காரியமான எம்பெருமானை கண்டுவிட்டால் என்ன வேணும்? உடனே நமக்கு என்ன, வேற ஒன்றும் கிடையாது, கைங்கரியம். அந்த கண்டால் செய்தபின் காரியமான கைங்கரியமும் செய்கையிலே மனோரதிக்கிற, அதாவது அன்பு தமர்ந்த வரம் செய்து கைதொழும் நாள்களும் ஆகுங்களோ என்று முதல் பாசம். இதுதான் உயிர் பதம். ஆகுங்களோ என்னும் ஆகந்த நீர் கொண்டு தூவி வலம் செய்து கைதொழ கூடுங்களோ என்றும்
நீடுபொழில் திருவாரன் விளைதொழ வாய்க்கொங்குல் நிச்சலுமே. மூன்றாம் பாசுரம். வடமதுரை பிறந்த வாய்க்கும் மணிநிற கண்ணபிரான் தார தன் மலரடி போதுகள். நான்காம் பாசுரம் என்று தொடங்கி என்றும் எப்பொழுதும் மனத்தீங்கு நினைக்கப்பெறா என்று தொடங்கி வாய்க்குங்கொல் நீச்சலுமே. நான்காம் பாசுரம் என்றும் மதில் திருவாரன் விளைவுரை உலகமலி புகழ் பாட. ஐந்தாம் பாசுரம். திருவாரன் விளை என்னும் நீள் நகரமதுவே. ஆறாம் பாசுரம். வாணனை 1000 தோள் துணித்தான் சரணன் நிமத்தொன்னிலமே. ஏழாம் பாசுரம். திருவாரன் விளை ஒன்னி வலம் செய்து கைதொழ கூடுங்களோ என்னும் என் சிந்தனையே. ஒன்பதாம் பாசுரம். திருவாரன் விளையுரை தீத்தனு கத்தவன் என்ன தொடங்கி சிந்தை மத்தொன்னின் திறத்ததல்லா தன்மை. பத்தாம் பாசம் என்று இப்படியாயிற்று ஆழ்வாருக்கு அவ்விழயத்தில் கைங்கரிய மனோரதம் நடந்தபடி என்கை. ஆச்சாரியகரியத்திலே 4ஆம் பிரகரணத்திலே 225ஆம் சூத்திரத்திலே சுவாமி அனுபவிக்கிறார் நாயனார். உபகார ஸ்மிருதியோடு தம் சரிதை கேள்வியாகாமல் இன்பம் பயக்க இருந்த நிலத்தேவர் குழுவிலே. நிலத்தேவர் குழுவிலே. இப்போ திருவாரூரில் இருக்கிறவாள்லாம் யார்? நிலத்தேவர். 2 தேவர் உண்டு. வானத்தில் இருக்கிற தேவர். இப்போ நமக்கெல்லாம் ஆழ்வார்கள் நிலத்தேவர் குழு வணங்கும் திருவாரன் விளை. நிலத்தேவர் நம்மளாம் தேவர்கள் தான். எம்பெருமானை தொழுகின்றவர்களெல்லாம் தேவர்கள் தான். அதில் தான் நம்ம கூட சாதாரண சம்பிரதாயமாக தேவரீர் எழுந்துள்ள வேணும், தேவரீர் அம்பு செய்த வேணும், தேவரீர் கிருபை பண்ண வேணும் என்று தேவர்னு ஏன் சொல்கிறோம்? நிலத்தேவர் என்று ஆழ்வார் நமக்கு பட்டம் கொடுத்ததினாலே நிலத்தேவர் குழுவிலே பாட்டு கேட்பிப்பதாக கானகோட்டியையும் தேவபீரான் அறிய மறந்தவர். இந்த கானகோட்டி கானத்தில் உட்காந்து கூட்டிகிட்டே இருந்தால் மறந்து போயிட்டானா எம்பெருமான? என்ன நடக்கிறது இங்கே? கானம் மட்டும்தான் காதில் கேட்கறது, திருவாய்மொழி மட்டும்தான் காதில் கேட்கறது. சுற்றி என்ன நடக்கிறது என்னவோ கவலை இல்லை, அதை பற்றி கவலை இல்லை. இங்கே இப்படி திருவாரன் விளையிலே இப்படி திருவாய்மொழி கேட்டான். அந்த திருவாய்மொழியுடைய அர்த்தத்தை திருவரங்கத்தில் கேட்டான் மணவாள மாமன்களை கொண்டு. என்ன ஒரு அற்புதமான ஒரு சாமியம்! அப்படி கண்டு அடிமை செய்ய கருதிய மாறன் கழல திந்திரலோர் யாவர்க்கும் தேவு. தேவு என்றால் தெய்வம், அதாவது குல தெய்வம், குலநாதர் என்று ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு குலநாதர் ஒருத்தர் உண்டணும். விஸ்வாகுலத்துக்கு எப்படி ரங்கநாதனும் அப்படி ஒரு நாதர் இருப்பாரணும். அதுபோல தர்சானுபவ கைங்கரிய மனோரதத்தை உடைய ஆழ்வார் திருவடிகளே இத்தனை நாள் எம்பெருமான சொல்லிட்டார். இப்போ இதற்கு மேலே மாமுனிகள் என்ன சொல்றார்? கண்டு அடிமை செய்ய காருதிய காரியமாறன் கடலே திந்திலரோர் யாவர்க்கும் தேவு. இவர்களுக்கு தேவர் யாரு? குலதெய்வம் யாரு? நம்மாழ்வார். அப்படி தர்சானுபவ கைங்கரிய மனோரதத்தை உடைய ஆழ்வார் திருவடிகளே திருடாத்யவசாய யுக்தராய் உள்ளார்க்கெல்லாம் பரதேவதை. திருடாத்யவதாயம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் பரதேவதை யாரு? ஆழ்வார். அல்லது இன்னொரு அர்த்தம் காட்டார். மாறன் கடல் சேர் தின்திரலார் உண்டு. மாறனுடைய கடலை தின்திரலார், அதாவது எம்பெருமானை காட்டும் ஆழ்வார் திருடர்களே உய்ந்துய்ந்தவர் யாரு? அதைத்தான் கூட திருடாத்யவசாயரான யுக்தர், திருடாத்யவசாய யுக்தரான மதுரகவிகள், நாதமுனிகள் முதலான சிறப்புற்றவர்கள். நாதமுனிகள், மதுரகவிகள் முதலான சிறப்புற்றவர்கள். அப்படி திருடாத்யவசாய யுக்தரான மதுரகவிகள், நாதமுனிகள் முதலான சிறப்புற்றவர்கள் மற்றும் அத்தியவசாய யுக்தராயுள்ள எல்லா சுவாமி அவ 2 பேர் மட்டும் சொல்கிறேன், நாதமுனிகள் மதுரைகளை மட்டும் சொல்கிறேன், அப்போ மற்றவாளுக்கு தான் இல்லையானா? எல்லாருக்கும் மற்றும் அத்தியவசாய யுக்தராயுள்ள எல்லாருக்கும் குலதெய்வதம் என்னாகவுமாம். யார்? நம்மாழ்வார் சுவாமி எம்பெருமானாத்தனுடைய கந்திரியத்தில் மமநாதம்
மம குலநாதம் மம குலநாதம் என்று எம்பெருமானார் ராமானுஜனுத்தந்தாதியிலே கத்தியத்ரயத்திலே அருளினார். மம குலநாதம். அதுபோல இங்கே மாமுனிகள் என்ன பண்ணார்? யாவர்க்கும் தேவு. அவருடைய புனராவதாரமான மாமுனிகள் தானே. ஆகினால இவர் என்ன சொன்னார்? யாவர்க்கும் தேவு என்று குலதெய்வதம் என்று கூறி அனுபவிக்க முடிக்கிறார் பிள்ளைலோகம் ஜீயர். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அடியேனுக்கு சொல்லி நீங்களெல்லாம் கேட்கும்படியான ஒரு பெரிய வாய்ப்பை தந்த ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதிகிரி நாராயணராமாஜீய சுவாமி திருவடிகளிலேயும் அதனுடைய நிர்வாகத்தார் அனைவருக்கும் இதை கேட்டு அனுபவிக்கக்கூடிய அனைவருக்கும் அடியேனுடைய கிருதஜதையும் கேட்டு அனுபவித்தவர்கள் பயனுடைமாறு எம்பெருமான் திருவடிகளையும் ஆழ்வார் திருவடிகளையும் மதுரைகள் முதலான ஆச்சார திருவடிகளையும் அடைந்து ஆச்சார சம்பந்தம் பெற்று பொருந்திய தேசம் வரையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானம் செல்வம் சேரும் செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையிலால் வத்தெடுத்தளித்த அருந்தவன் எங்கள் ராமானுசனை அடைபவர்க்கே என்று அவருடைய கிருபாகடாட்சத்திற்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொண்டு அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். சர்வாபஜாரம் க்ஷமஸ்வம். அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ ஷடகோபம் தந்தமனூர் வாழ கடல் சூழ்ந்த மனுரகும் வாழ மணவாள மாமுனியே இன்னமொரு நூற்றாண்டிரும் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீரித்யமங்கலம் மங்களாசாசனவரைः மதாச்சாரிய புரோகமைः சர்வைச்ச பூர்வாச்சாரியைः சத்கிருதாயாஸ்து மங்களம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பிள்ளைலோகம் ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே